no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் பேசுனீங்க திரு விஜய் அவர்கள்கிட்ட? நான் ஒரு 25 மினிட்ஸ் பேசுறேன். 25 நிமிஷத்துல இவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தது. திருக்குறள் 1.5 அடி தான். அதில் எவ்வளோ இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன 100 பக்கத்துக்காக படிக்கிறோம்? திருக்குறளை பார்த்தாலே தெரியல அது தமிழரோட வேதம்னு. அவ்வளோதான். எனக்கு அந்த கண்ணில் உண்மை தெரிஞ்சுது. சொன்ன 2 வார்த்தையில் உள்ள தெளிவு புரிஞ்சுது. 2010 15 ஜெயலலிதா அம்மா வாங்கின மொத்த தமிழகத்தின் கடன் 1 லட்சம் கோடி. 5 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. இன்னைக்கு 2021 25 4 வருஷத்துக்கு நம்ம வாங்கின கோடி ஏறக்குறைய 4,80,000. 5 லட்சம் கோடி ஏற்கனவே கடன் விட்டுட்டு அதாங்க 5 லட்சம் கோடி 9 லட்சம் கோடினா 4 லட்சம் கோடி வந்துருச்சு இல்ல. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. நீங்க அவர் சொல்லல, நான் சொல்றேன். அண்ணாமலை கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு, அவர்கிட்ட என்ன அவுட்புட் இருந்துச்சுன்னு நாங்க எல்லாம் பார்த்தோம். இந்த தேசமே பார்த்தது நீங்க உட்பட பார்த்துட்டீங்க. உதயநிதி அவர்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி, அவரு இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காரு, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, அவர்கிட்ட என்ன கெப்பாசிட்டின்றதை நாங்க ஜனதூரம் பார்க்கறோம். திரு விஜய் அவர்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அவர்கிட்ட என்ன ஒரு கிரெடிபிலிட்டி, அதுக்கு பேர் கெப்பாசிட்டி கம்ஸ் நெக்ஸ்ட், கிரெடிபிலிட்டி கோஸ் ஃபர்ஸ்ட். அவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை. துணை முதல்வர் படத்துல நடிச்சாரு, படம் எம்எல்ஏ ஆயிட்டும் படத்துல நடிச்சாரு 2 படத்துல. அவரு சினிமாக்காரர் இல்ல. அண்ணாமலை அண்ணன் கன்னடத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, அவர் சினிமாக்காரர் இல்ல. திருமா அண்ணன் அன்பு தொழில் படம் நடிச்சிருக்காரு, அவர் சினிமாக்காரர் இல்ல. சீமான் அண்ணன் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சினிமாக்காரர் இல்ல. சினிமால இவங்க எல்லாம் தோத்தவன்ற ஒரே காரணத்தினால அவங்க சினிமாக்காரங்க இல்ல, ஜெயிச்ச ஒரே காரணத்தால இவர் மட்டும் சினிமாக்காரரா? நாங்க அவனை கத்து கொடுக்குறோம், கொண்டு வரோம். 30 பேர் பிளாட்ஃபார்ம்லயோ கம்பி மேலேயோ ஏறினவன்ல இன்னைக்கு ஒருத்தன் தான் ஏறினான் ஈரோட்டில். நான் அவனையும் ஆதரிக்கல. அந்த ஒருத்தன் ஏறும்போது அவனை தடுக்க 3 பேர் யூனிஃபார்ம்ல வந்தான். இதை நான் வளர்ச்சியா பாக்குறேன். என்ன சீமான் மலை காடு நிலம் எல்லாம் கடலம்மாவுல இருந்து எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. ஆமாவா? அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. ஏங்க ஆடு மாடு மேய்க்கிறது கூட அரசு தொழிலாம் மாத்துன்னு சொல்றாரா இல்லையா? ஒரு விவாத பொருளை ஏற்படுத்துறாங்களா? ஏன் இந்த விவாத பொருளை விஜயால் ஏற்படுத்த முடியல? இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விஜய் ஒண்ணுமே இல்லைங்க, அவரு ஒண்ணுமே அவருக்கு தெரியலங்கன்னு சொல்றக்கூடிய ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காருல்ல. நான் சொல்லட்டுமா? நான் சொன்ன ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்னு சொல்லிட்டேன். 2வது சீமான் அண்ணன் பேசுற ட்ரோல் கண்டென்ட் எல்லாம் விஜய் சார் பேசணும்ன்றீங்க. ஆடு மாடுன்றீங்க. 2 கேள்வி கேட்கறேன். அதை மாடை கும்பிடுறீங்களா? பாஜக சைடு போங்க. பீஃப் சொல்றீங்களா? இந்த பக்கம் போங்க. 2த்தையும் எப்படி ஒரே ஆள் பேச முடியும்? கேட்கிற கேள்வியை பாருங்க. ஆடு மாடு மாநாட்டுக்கு கூட்டு போன மாடுகள் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லி மக்கள் கம்ப்ளைண்ட். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. முதலமைச்சரும் ஃபேஸ் பண்றாரு, எதிர்க்கட்சி தலைவரும் ஃபேஸ் பண்றாரு, சீமானும் ஃபேஸ் பண்றாரு, அண்ணாமலையும் ஃபேஸ் பண்றாரு, நயனார் நாகேந்திரனும் ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்ணிட்டோம். முதல்வர் இங்க ஃபேஸ் பண்ணாரு. எப்ப சொன்னீங்க? முதல்வர் பேசுறாரு. முதல்வர் கேள்விக்கு லிஸ்ட் ஆர்டர்ல வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல ஆர்டர்ல நியாயமா பேசணும். ஊட்டியில பிரச்சனை அப்ப பிரஸ் மீட் கேட்டா கிளைமேட் எப்படி இருந்துச்சு, திரும்ப எப்போ வருவீங்கன்னு கேட்கறதோ, இங்க ஆர்டர்ல 14 கேள்வி வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கவும் பதில் சொல்றது வாடிக்கை. சரி, அது என்னங்க கீழே பாக்குறீங்க? அப்ப எப்படிங்க உங்களுக்கு அந்த கேள்வியும் பதில் முன்னாடியே தெரியும் கேட்டா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கடந்த சில வருடங்களாக தாவேகாவின் ஆதரவாளராக தொலைக்காட்சி விவாதங்களில் தொடர்ந்து பேசி வந்த திரு அனந்தஜித் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு அனந்தஜித். வணக்கம். என்ன வணக்கமே ஒரு இதா இருக்கு, தினுசா இருக்கு. இல்ல உங்க வணக்கம் தான். ரொம்ப மகிழ்ச்சி திரு அனந்தஜித். உங்களை நிறைய பேர் ஆனந்த் அஜித்னு எல்லாம் சொல்றாங்க, தெரியும்ல சோசியல் மீடியாவில். அனந்தஜித் உங்க பெயர் கரெக்டுங்களா? டிவிக்கே ஆதரவாளராக தொலைக்காட்சி விவாதங்கள்ல நிறைய பேசியிருக்கீங்க. நானே உங்களை கடந்த காலங்களில் பேசியிருக்கேன். நிறைய முறை ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்னு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கேன். வாழ்த்துகள். நேற்றுக்கு திரு விஜய் அவர்களை சந்தித்து அந்த கட்சியிலே இணைந்து விட்டீர்கள். என்ன சொன்னார் திரு விஜய் அவர்கள்? ஏன் டிவிகேவில் இணைஞ்சிங்க? முதல்ல யார் இந்த அனந்தஜித், உங்களை பத்தி சொல்லுங்க. சொல்ற அளவுக்குலாம் பெரிய வரலாறுலாம் கிடையாது. சென்னை பையன், சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், IPS ஆகணுன்றது ஆம்பிஷன், படிச்சது கிரிமினாலஜி, சிவில் சர்வீஸ்ல என்னோட ஆப்ஷன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரி, அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சதன் வாயில பொலிட்டிக்ஸ் மேல ஒரு பெரிய பேஷன். பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதுக்கு பெருசாக பிளாட்ஃபார்ம் அமையாது. சின்ன சின்ன வாய்ப்புகள் பேசிட்டு இருந்தேன்.
விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னால் வந்து திமுக, அஇஅதிமுக, பாஜக எல்லாரும் மேலே இருக்க குற்றத்தையும் வந்து கொஞ்சம் ஆம்பிளிஃபைடாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா ஒரு மாற்றத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த தவறுகள் நம்ம என்னென்ன பார்க்குறோன்றதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும், இவங்க எல்லாரும் தாவேக்கா வந்து ஒரே கார்னராக பண்ணுறாங்களே அப்படின்னும் போது தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய பல பாசிட்டிவ்ஸ் வந்து என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு மாற்றத்தின் தேவை இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸோட அவசியம் இருக்குது நம்ம ஊரில். அப்போ அதை முன்னெடுக்க ஒருத்தர் வரணும். இது வலையில் தப்புனா ஒலையில் தப்புனா இலையிலே போயிட்டு இருக்கு நம்ம வாக்குகள் எல்லாம் அப்படின்றது என்னோடக்குள்ளே தானாக ஒரு கன்விக்ஷன் வந்துச்சு. ஸோ நல்ல ஆளுமைகளை, நல்ல மனிதர்களை எப்பயுமே வந்து மனசு தானாக ஈர்த்துக்கும். அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் சார் நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவரோட இந்த அரசியல் பயணத்தை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள்லாம் சேர்ந்து தான் என்னை தாவேக்கா ஆதரவாளராக மாற்றிட்டாங்க, அரசியல் விமர்சகரை. அரசியல் விமர்சகராக தான் அரசியல் விமர்சகராக தான் நான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி. எனக்கு அது வந்து எந்த இடத்துலையும் தவறாக தோணலை. எனக்கு அது ரொம்ப ஒரு கிரெடிட்டாக தான் ஃபீல் பண்ணேன். திராவிடவாதியா, தமிழ் தேசியவாதியா, அல்லது தேசிய அரசியல் பேசக்கூடிய தேசியவாதியா நீங்க? இல்லை, என்னை வந்து நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே நான் முடங்க விரும்பலை. நான் யோசிக்கிறது என்னன்னா, இந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு படிப்பாக படித்ததில் சொல்கிறேன். பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஒரு எவல்யூஷனான ஒரு சயின்ஸ். ஆரம்பத்தில் அது வந்து ஒரு தாட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு தலைவன் மனிதர்களுக்கு, அவனை சுற்றி இருக்க மக்களுக்கு நல்லது நினைக்கும் போது அது ஒரு தாட்டு தான். என் மக்கள் இப்படி இருக்கணும், பசி இல்லாமல் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு யோசிச்சிருங்க. அந்த சிந்தனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கோட்பாடாக, இந்த மாதிரி சித்தாந்தங்களாக வலுப்பெறும். அந்த சித்தாந்தங்கள் வந்து நாளடைவில் ஒரு ஃபிலாசபியாக மாறும்போது அதுதான் அந்த அரசியல் வாய்ப்படுதல். இந்த காலகட்டங்களில் தான் வந்து அதை லெஃப்டா ரைட்டா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க 17th செஞ்சுரியில். அது அங்கேருந்து வளர்ந்து 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 இன்னைக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் மெர்ஜ் ஆகி ஒரு சென்ட்ரலிசத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் பேசுறவங்களுக்கும் ரைட் ஐடியாலஜி இருக்கும், ரைட்டு பேசுறவங்களுக்கும் ஒரு லெஃப்ட்ல தேவை இருக்கும், ஒரு மாற்றத்துக்கான தேவை இருக்கும். நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படின்னு என்னோட புரிதல் வந்து, மக்களுடைய வாழ்வாதாரம் இத்தனை நாள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, அடுத்த கட்டமாக எங்கே கொண்டு போகணும். மக்களை வந்து ஜிடிபி பேசிக்கிட்டு இருக்கிற நாடுகள் இன்னைக்கு ஹாப்பி இண்டெக்ஸ் பேசுறாங்க. பொருளாதார வளர்ச்சியை பார்த்தவங்க இன்னைக்கு மக்களின் வாழ்வாதாரமும் சந்தோஷமும் எப்படி இருக்கு, அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னா அனந்தஜித், எனக்கு தெரிஞ்சு ஐடியாலஜி ஒண்ணுமே இல்லைங்க. ஐடியாலஜின்னு ஒன்று வச்சிருந்தவங்க எல்லாம் லெப்டிஸ்ட் வந்து ரைட்டிஸ்டாவும் கூட சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்றீங்க. ரைட்டிஸ்ட் லெப்டிஸ்டாவும் மாறிக்கிறாங்க சில நேரத்துல அப்படின்றீங்க. இல்ல ஒரு கொள்கையில நிக்கல யாருமே அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்ல, இது இவால்வ் ஆகுது, ஒரு சயின்ஸா பேசுறேன். இப்போ வரைக்கும் யார் ஒருத்தர் பத்தி தனிப்பட்ட மாதிரிலாம் சொல்லல. இல்ல நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ கம்யூனிசத்தை மட்டுமே பேசிட்டு இருந்த ரஷ்யாவோ சைனாவோ இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. அவங்க வந்து கேபிட்டலிஸ்டுக்கு டேர் எதிரானவங்க, கம்யூனிசம் பேசிட்டு இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எவ்வளவு கேபிட்டலிஸ்டிக்கா வளர்றாங்க. ஆயுதத்துல ஒருத்தர் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் காப்பி பண்றதுல இன்னொருத்தர் நம்பர் 1, இவங்க வேர்ல்டோட முக்கியமான எக்கானமியா மாறுறாங்க. இப்போ இந்த மாற்றம் வந்து இவங்க எப்படி கம்யூனிஸ்ட்ல இருந்து கேபிட்டலிஸ்ட் போனாங்கன்னு யோசிப்பீங்களா? அந்த எவாலுவேஷன் அங்க இருக்கு. இல்ல ஃபைனலா எந்த புள்ளியில் நிக்கணும்னா, அப்ப கொள்கைன்னு ஒண்ணு எல்லாம் தூக்கினெல்லாம் யாரும் சுமந்து நிக்க முடியாது. அது வந்து நீங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல கொள்கைன்றது அவசியம். ஆனா இதுல கொள்கைன்றது நான் இன்னும் வரவே இல்லை. கொள்கைன்றது என்னன்னா, இதுல இருந்து இவால்வ் ஆகி வரீங்க இல்லையா, அந்த பிலாசபி அதுக்கப்புறமா ஒரு கட்சியா மாறும்போது அவங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தேவைக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த நிலைப்பாடுக்கு பேரு பிரின்சிபல்ஸ். அவங்க ஆட்சிக்கு வரும்போது அந்த நிலைப்பாடுக்கு பேரு பாலிசி. அதுதான் கொள்கை. இது ரெண்டுத்துக்குமான தமிழ் வார்த்தை கொள்கை. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பாலிசிஸ் வந்து என்ன ஆகும்னா லாவா மாறும். அந்த சட்ட திட்டங்கள் தான் மக்களை ஆளும். இப்படிதான் வந்து மக்களை ஆண்டு கொண்டு இருக்கும். இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். திரு விஜய் அவர்கள் கிட்ட என்ன டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அண்ணன் சீமானுக்கோ பிஜேபிக்கோ காங்கிரஸ்க்கோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கு. என்ன நோக்கத்தின் அடிப்படையில் நாம வந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கோம் அப்படின்னு. விஜய்க்கு அப்படி என்ன நோக்கம் இருக்கிறதா நீங்க பாத்தீங்க? இப்போ நான் அதை சொல்லிட்டு இருந்த அந்த இவல்யூஷனு நான் விஜய் சாரை கம்பேர் பண்ணி சொன்னதுதான். இல்ல அதுல என்ன டிரைவிங் இல்லைங்க, ஒரு திட்டமிடல் இருக்கணும். அதே போல நம்முடைய பயணம் இதை நோக்கி தான் இருக்குன்னு அப்படின்னு ஒன்று தெளிவு பெறணும், ஒரு புரிதல் வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை பார்க்கும்போது அவர் முதல்வர் நாற்காலி மட்டும்தான் அவருடைய டிரைவிங் ஃபோர்ஸோ நான் பார்க்குறேன். இல்லவே இல்லை. வேற என்ன? ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இந்த பிரிவினை, லெஃப்ட் ரைட்டு, அந்த எல்லா சித்தாந்தங்களையும் கடந்து இன்னைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு மானுடம் போட்டுருவோன்னு உலகம் வந்து நிற்கிது. இன்னைக்கு பார்டர்லெஸ்ஸாக நம்ம வந்து பீஸை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு அந்த ஒரு பார்டர்லெஸ்ஸான ஆட்டிடியூடு மக்களுக்கு நடுவில் இருக்கும். எந்த ஒருத்தரையுமே வந்து இனத்தாலேயோ மொழியாலேயோ நிறத்தாலேயோ மதத்தாலேயோ பிரிக்கக்கூடாது. இப்போ இந்த கொள்கையை தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இல்லை. அப்போ அந்த பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் அவரோட சிந்தனை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவரோட விஷன். அதை நோக்கி தான் அந்த கட்சியோட மிஷன். எல்லாருக்கும் எல்லாமும்னா சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குது, ஒரே மாதிரி சாப்பாடு கிடைக்குதா?
இப்போ நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு டெய்லி போட்டுட்டு இருக்க முடியுமா? அப்போ அவனுக்கு அதுக்கான வாழ்வாதாரத்தையோ வழியோ ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு அரசாங்கம் என்ன திட்டம் வச்சிருக்கு? நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையை எல்லாரும் போல மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கனாலே அவரை நீங்க மீன் பிடிக்க கத்துக்கிற வயசுல இருக்காரா, மீன் பிடிக்கிற வயசுல இருக்கிறாரா, இல்ல மீன் பிடிக்க முடியாத வயசுல மீனுக்காக வெயிட் பண்றாரா நீங்க பிரிக்கணும். மீன் பிடிக்க வேண்டிய வயசுல இருக்கவருக்கு உபகரணம் கொடுக்கணும், மீன் பிடிக்க கத்துக்கிற வயசுல இருக்கணும் கத்து கொடுக்கணும். இவங்க 2 பேரும் கத்து கொடுத்தீங்கன்னா இந்த சமூகம் மொத்தமா மேல வரும். ஒரு பெரிய ஜங்க் இந்த புரிதல் இல்லாம, இதற்கு வழிவகை இல்லாம, வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்கல்ல, இதுக்கு தீர்வு தான் இன்னைக்கு ஒரு சமூகத்துல இருக்க பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு. இந்த பொருளாதார பிரச்சனையோ வாழ்வாதார பிரச்சனையோ தீர்க்கப்படும் போதே பெருவாரியான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். முக்காவாசி கொடுமை இல்லாமையால நடக்குது. அப்போ இதுக்கான தீர்வு இருக்கிற ஒருத்தன் இல்லாதவனை எட்டி பார்க்கும்போது அது சரியாகும்னு சொல்லுது. இதுதான் எல்லா மார்க்கமும் சொல்லுது. ஓகே, அதை ஒரு சித்தாந்தமா பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எவல்யூஷன்ல இதற்கான ஒரு பாலிசி வந்தா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. விஜய் கிட்ட அந்த பாலிசி இருக்கா? அதுதானே ஒரு மேடையில் காஞ்சிபுரம் இல்லைங்க, நீங்க சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் இது எல்லா கட்சியுமே சொல்லுதானே இருக்காங்க. விஜய் மட்டும் என்ன புதுசா சொன்னீங்களே செஞ்சீங்களா? எனக்கு அடிப்படையில் இப்போ நான் இந்த சொன்ன இதுலேருந்தே அடுத்த ஒரு ஸ்டெப் மேலே போகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பு இருக்கு, போதுமா? நம்ம படித்ததுக்கும் பண்ணுற வேலைக்கு சம்மந்தம் இருக்கா? ஏன் நம்மளால நம்ம ஒன்று ஆசைப்பட்டு படித்து அந்த வேலையில் ஃப்ளரிஷ் ஆக முடியல? அப்போ ஒரு போதாமை இருக்கு. பெரும் பொருளாதாரம் இருக்கவங்களோ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிறான், பிரிட்ஜ் பண்ணிக்கிறான். அந்த வசதி வாய்ப்பு இல்லாதவன் ஒரு அரசு பள்ளியிலோ அரசு கல்லூரியிலோ படிக்கிறவன் அந்த கேப்ல மாட்டிக்கிறான். அங்கதான் அவனோட ட்ரீம் ஜாப்ல இருந்து ஸ்கிப் ஆகி ஒரு MBBS முடிச்ச டாக்டர், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு MBBS முடிச்ச டாக்டர் ரேபிடோல வண்டி ஓட்டுறான். கிக் எக்கானமில நான் டாக்டரா வேலை செஞ்சா 15,000 தான் வருமானம் வருது, நான் வண்டி ஓட்டி ஃபுட் டெலிவரி பண்ணனாக்கா 25,000 வருமானம் வருது. ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த நிலைமை ஏன் வருது? அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஏதோ ஒன்று தொலைச்சிருக்கிறோம் பாஸ்ட்ல. ஆனால் நம்ம மொத்தத்தையும் தொலைச்சமான்னு கேட்டால் இல்லை. நமக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தலைவர்கள் இருந்தாங்க, நிறைய பிளான் பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு. இவ்வளோ பேர் கிராஜுவேட்ஸ், இவ்வளோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இவ்வளோ பட்டதாரிகள், இதெல்லாம் இங்கேருந்து தான் வந்திருக்கு. இன்னைக்கு நாளைக்குக்கான தேவைக்கு யார் பிளான் பண்ணியிருக்கா? இப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்கு? பாலிசியாகவும் நம்மகிட்ட எதுவும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வரல. அதுக்கு ப்ரூஃப் எடுத்து பேசும்போது அது அரசியலாக மாறுது. 7 வாட்டி போயிருக்காரு முதல்வர் நமக்கு வெளிநாடுகளுக்கு, 7 நாட்டுக்கு போயிருக்காரு. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குன்னு கேட்டால் கிண்டல் பண்ணி வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு நாங்கள் ஃபாக்ஸ்கானில் அவன் இல்லைன்றான். தமிழகத்துக்கு ஹுவான்சுவாங்கன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 1800 கோடி வருது, அது அப்படியே கரைஞ்சு போய் ஆந்திராவை போய் சேருது. தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் சுந்தர் பிச்சை கூகுளோட பேரண்ட் கம்பெனி CEO இருக்காரு. ஆனால் டேட்டா கம்பெனி தமிழகத்துக்கு வரல, ஆந்திராவுக்கு போகுது. குவாண்டம் வேலி அவன் ஃபார்ம் பண்றான், யூனிவர்சிட்டி அவன் ஃபார்ம் பண்றான். பக்கத்துல இருக்க மாநிலம் ஏன் எதுவுமே பண்ணல? கேட்டோம்னா இந்த கேள்வி நான் கேட்கும்போது சில பேர் ஊடகவியலாளர்கள் அதுக்கு வீடியோல பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வேப்பர் சாம்பருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நிலைமை இல்லைன்றாங்க. கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில ஒரு நாளைக்கு 45 லட்சம் தண்ணி தூக்கி நம்ம கோலா கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடல் நீரை சுத்திகரிச்சு குடிக்கணும்னு சொன்னவர் துணை முதல்வர், இன்னைக்கு முதல்வர், அன்னைக்கு துணை முதல்வராக இருக்கும்போது ஞாபகம் இருக்குங்களா? டீசலனைசேஷன் பிளான்ட். அதை குடிக்க முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா இங்க நீங்க டீசல்னைஸ் பண்ணி இந்த கடல் தண்ணி இவ்வளவு தண்ணி இருக்கு, நம்ம வேப்பர் சாம்பர் கொடுக்க முடியாதா? அப்போ நாளைய வருங்காலத்துக்கு தலைமுறைக்கு கல்விக்கோ வாழ்வாதாரத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ திட்டம் இருக்கா? திட்டம் இல்லைன்னா இவ்வளவு பேர் இங்க நின்னா என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிறவனுக்கு போவோம். இன்னைக்கு ஒரு செக்டர் நம்மள அன்னைக்கு படிக்க வச்சாங்க, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்? ஐடியில் ஒர்க் பண்றான், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான், சர்வீஸ் சென்டர்ல ஒர்க் பண்றான், அந்நிய செலவனியோ இல்லை வரியை கொண்டு கொட்டுறான். இன்னைக்கு அவனுக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏஐ உள்ள வருது, நம்மகிட்ட செமிகண்டக்டர் பாலிசி, ஏஐ பாலிசி, டேட்டா பாலிசி இல்லை. இவனுக்கு வேலை இல்லை, வேலையெல்லாம் ஆந்திராக்கோ பீகாருக்கோ பெங்களூருக்கோ போயிடுச்சு. வேலை பார்த்துட்டு இருக்கவனுக்கு வேலை போனால் அவன் என்ன பண்ணுவான்? சரிப்பா, கட்டணமாக கட்டி வச்சிருக்கீங்களா ஐடி கம்பெனி, வேலை இல்லைன்னா அந்த ஐடி கம்பெனி என்ன பண்ணுவீங்க? கோவிட் காலத்தில் இந்த கேள்வி வந்ததா இல்லையா? எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டாங்க. இந்த ஐடி கம்பெனிகளை, இந்த பெரிய பெரிய பில்டிங்களை எதுக்கு வாடகைக்கு விடுறதுன்ற சந்தேகம் வந்ததா இல்லையா? இந்த பிரச்சனை ஒரு பக்கம் வைங்க. தமிழக பட்ஜெட்டுக்கு வருவோம். தமிழக பட்ஜெட்ல எவ்வளவு நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு தெரியுமா உங்களுக்கு? டாக்ஸ் ரெவன்யூன்றது நம்ம எல்லாருடைய கன்சூம்ஷன்ல இருந்து வரக்கூடிய வரி. நான் டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 10% ஆஃப் ரிசிட்ஸ். நம்மளுடைய கடந்த பட்ஜெட்ல 2.5 லட்சம் கோடி நம்மளுடைய ரிசிட். நான் டாக்ஸ் ரெவன்யூ வெறும் 15,000 கோடி. அந்த 15,000 கோடி நான் டாக்ஸ் ரெவன்யூ எங்கெங்க வருதுன்னா ஃபைனு, பெனால்ட்டி, இதெல்லாத்தையும் தாண்டி டிபார்ட்மெண்டல் ரெவன்யூஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா முதல்ல டாஸ்மாகோட ரெவன்யூ எவ்வளோ தெரியுங்களா? வெறும் எக்ஸைஸ் அண்ட் வேட்ல இருந்து மட்டும் 48,000 கோடி.
48,000 கோடி டாக்ஸ் ரெவன்யூ கொடுத்துருக்கான்னா டாக்ஸ் 14% வேட். அப்போ சேல்ஸை கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த டேட்டா எங்கேயும் இல்லை, நான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி படிச்சதை சொல்றேன். இது தப்பா இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணட்டும் ஆட்சியாளர்கள். ஏறக்குறைய 2.5 லட்சம் கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2.5 லட்சம் கோடியோட சேல்ஸ்ன்றது ஒரு பாட்டில் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பாட்டில் எவ்வளோக்கு கொள்முதல் பண்ணீங்க? 100 ரூபான்னா அப்போ இங்கே 50 ரூபா லாபம். இந்த 50 ரூபா லாபம் தான் நான் டாக்ஸ் ரெவன்யூ, ஒரு பிஎஸ்சி மூலமாக நமக்கு வந்த வருமானம். இப்போ இந்த வருமானத்தை எங்கே இங்கே காணும்? ஏன் 15,000 கோடி இருக்குன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லையோ, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லையோ, ஆவின்லையோ, கோஆபரேட்டிவ்ஸ்லையோ ஆன நஷ்டத்தை ஈடுகட்டி மிச்சம் 15,000 கோடி. அப்போ நாளைக்கு அடுத்த நான் டாக்ஸ் ரெவன்யூக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? வெறும் டாஸ்மார்க்கை மட்டுமே நம்பி இருக்க போறீங்களா? இந்த டாஸ்மார்க்கால வரக்கூடிய உயிரிழப்புகள் எத்தனை, பொருளாதார சீர்கேடு எத்தனை, இளம் விதவைகள் எத்தனை? அப்போ என்ன பாலிசி? நமக்கு ஃபினான்ஸ் எக்கானமி ஒன்றும் இல்லை, ஃபினான்ஸ்ல ஒன்று சொல்லிடுறேன். ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்னு ஒன்று கவர்மெண்ட் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்கு, ஒன்றிய அரசு. தமிழகத்துக்கு டாப் பெரிய மாநிலங்கள் 20 மாநிலங்கள் எடுத்து பார்த்தா தமிழகம் 11வது இடத்துல இருக்கு. நம்மளுடைய டெட்டு சஸ்டைனபிளா இல்லைன்றான், நம்மளால ப்ராப்பரா மானிட்டைஸ் பண்ண முடியலன்றான். இவ்வளோ பெரிய எக்கானமி, இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்டு 11வது இடத்துல இருக்கு ஹெல்த் இண்டெக்ஸ்ல, ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல. 2010 இருந்து 15க்குள்ள ஜெயலலிதா அம்மா வாங்கின மொத்த தமிழகத்தின் கடன் 1 லட்சம் கோடி. 5 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. இன்னைக்கு 2021 25 4 வருஷத்துக்கு நம்ம வாங்கின கோடி ஏறக்குறைய 4,80,000 கோடி. 5 லட்சம் கோடி ஏற்கனவே கடன் விட்டுட்டு அதாங்க 5 லட்சம் கோடி 9 லட்சம் கோடினா 4 லட்சம் கோடி வந்துருச்சு இல்ல. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கும். மத்திய ஒன்றிய அரசு 2015 இருந்து 25 வரைக்கும் வாங்கின கடன் அன்னைக்கு 90 லட்சம் கோடியில இருந்தது, இன்னைக்கு 180 லட்சம் கோடி வந்திருக்கு. டபுள், 10 வருஷத்துல டபுள். தமிழகத்தோட கடன் சுமை 2021 இருந்து 25க்குள்ள 4 வருஷத்துல டபுள். கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் நாங்கள் இன்னும் 30% தொடலன்னு வாங்க. இவ்வளோ கடன் எங்க வந்துச்சு? இப்போ இந்த நிலைமை நான் சொல்றது 25ஓட நிலைமை. நல்ல விஷயம். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 25ஓட நிலைமை பேசிக்கிட்டு இருக்கேன். 25ல நமக்கு பொங்கல் கூட காசு கொடுக்கல. இப்போ 26ல மகளிர் உரிமை தொகை எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லாத திட்டங்கள்லாம் அமல் ஆகுது. லேப்டாப் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, பொங்கலுக்கு ஏதோ நிறைய காசு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துல. இதெல்லாம் சேர்ந்ததுன்னா 10 லட்சம் கோடி கடன் தாண்டிடும். ஆல்ரெடி நம்ம தான் நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா. இப்போ எங்க திட்டம்னா நமக்கு வருவாய்க்கு திட்டம் இல்ல, மாநிலத்துக்கு கஜானாக்கு வருவாய் திட்டம் இல்ல, நாளைக்கு படிக்க போற பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு திட்டம் இல்ல, படிச்சவனுக்கு வேலைக்கு திட்டம் இல்ல, வேலைக்கு போயிட்டு நாளைக்கு சஸ்டைனபிள் திட்டம் இல்லைன்னா எதுவுமே சரியில்லைன்னா என்னங்க பண்ணுது அரசாங்கம்? நம்மளோட மொத்த ரெசிப்ட்ஸ் 2 லட்சம் கோடினா டாஸ்மார்க்கோட வருமானமே நான் வந்து சேல்ஸே வந்து 2 லட்சம் கோடின்னு சொல்றேன். அப்ப மத்த எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றீங்க? ஒரு தொழில்னா இவ்வளவு வருமானம் இருக்கு, இவ்வளவு செலவு இருக்கு. அனந்தஜித், நீங்க சொன்னது எல்லாமே உண்மையாவே ரொம்ப தெரிய வேண்டிய, மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதான் நான் பொறுமையா நான் உங்களை பதிவு செய்ய சொன்னேன். ரைட், இந்த விஷன் மிஷன் அப்படின்னு எல்லாம் நீங்க ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு பேசுனீங்க. திரு விஜய் அவர்களுக்கு இந்த நோக்கமெல்லாம் இருக்கு அப்படின்னா இதில் ஏதேனும் ஒரு பகுதியை அனந்தஜித் பேசினதை பேசியிருக்கலாம் மேடையில. ஆனால் அவர் அதை பேச மாட்டேன்றாரு. திமுக 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 தீய சக்தின்றாரு, திமுக தாவேக்கா தான் போட்டின்றாரு, இல்லைன்னா பிளாஸ்ட்ன்றாரு. சினிமா டைலாக்கா வருதுன்ற விமர்சனத்தை தான் அவர் மேல வைக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் பேசியிருந்தால் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு வந்திருக்கிறார் திரு விஜய் அப்படின்னு நாங்க வந்து பார்க்க முடியும், மக்கள் பார்க்க முடியும். சரிங்களா, நான் பார்க்கறது விடுங்க, மக்கள் பார்த்துருக்க முடியும். ஆனா அவருடைய நோக்கமெல்லாம் முழுக்க அவருடைய டிரைவிங் ஃபோர்ஸ் மூலம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, திமுக தவறுகள் செய்து விட்டது ரைட்டு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அனந்தஜித் மாதிரி என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா? கடைசியா 33 நிமிஷம் பேசினாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுலாம் இப்போ 9 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்குமே அவர் சொல்றாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னன்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து பேசியிருந்தால் கூட பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஒரு பகுதியை பேசினாரா? இதெல்லாம் இதை எங்கேயாவது பேசியிருக்காரா? 3 பாயிண்ட்ல பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க? யார் சொன்னது இது? இதெல்லாம் எங்க தலைவர் சொல்றது. எங்க மாநிலத்துக்கு நான் சொல்றது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, இந்த மாநிலத்துக்கு தனியா சொன்னாரா? இந்த மாநிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கணும்டா, அதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தெரியல யாரு? திரு விஜயா? ஏன் அவர் சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவர் என்ன படிக்கிறாரு, எவ்வளவு வேலை பாக்குறாரு உங்களுக்கு தெரியல. எங்க எங்களுக்கு தெரியுது? இப்போ நான் அவரை பார்த்ததை நான் மட்டும் தானே அங்க இருந்தேன். நீங்க என்ன ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பீங்களா அவர்கிட்ட? எவ்வளவு நேரம் பேசி? நீங்க என்ன ஒரு போட்டோல பாத்தீங்க? நான் தான் சொல்றேன், நீங்க எங்களோட உள் விவகாரங்களை என்னால சில விஷயம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. சரி, அவர் எவ்வளவு படிக்கிறாரு, இந்த மாநிலத்துக்காக எவ்வளவு சிந்திக்கிறாருன்றத நீங்க வரும்போது பாப்பீங்க. அந்த மேடைகள்ல கொஞ்சமாவது 3 பாயிண்ட்ல பதில் சொல்றேன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு சொன்னது யாருன்னு கேட்டேன். விஜய் தான் சொன்னதா? இதெல்லாம் அவரோட விஷன். இந்த மாநில நீங்க பேசுனதெல்லாம் நீங்க எடுத்த டேட்டா, நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாக்குற வேலையாங்க இது? ஒருத்தரோட டேட்டா நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அனந்தஜித், நீங்க ஏற்கனவே சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆள், எனக்கு தெரியும் அந்த பர்சன். நீங்க
அதனால நீங்க தயார்படுத்தல இருந்த ஒரு ஆள் உங்க டேட்டாவை நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் விஜய் சொன்னாருன்னு ஏன் உங்களுடைய உழைப்பையோ உங்களுடைய தேடலையோ கொண்டு போய் விஜய்க்கு பொருத்தி விடுறீங்க? அப்படிலாம் வந்து மொத்தம் உழைப்பெடுத்துக்கிறவர் அவர் கிடையாது, எல்லாருக்கும் உழைச்சு கொடுத்தவர். நான் சொல்றேன் இது அவரோட விஷயம் இல்ல, அவரு சொன்னாரு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இப்ப சொல்லுங்க யாரு சொல்றது? எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியல, இந்த மக்களுக்கு அவரோட விஷயம் இது. அந்த மனுஷன் கண்ணில் இதை நான் பாக்குறேன், இதை வார்த்தையால கேட்கிறேன். இதெல்லாம் சொன்னாரா? இதெல்லாம் சொல்றாரு. இந்த மக்களுக்கு இந்த மாநிலத்துக்கான விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், இத்தனை நாள் நீங்க சொல்றீங்கல்ல இந்த தம்பி அனந்தஜித் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்னு, இந்த என்னை விட 100 மடங்கு அறிவாளி ஊர்ல கோடி பேர் இருக்கா. எத்தனை பேரை கூப்பிட்டு பேசணும்? ஏன் இன்னைக்கு பேசுறோம்? அந்த காரணம் அந்த முகம், அவரோட வருகை கொடுத்த இடம். இதே ஊர்ல தான் கடந்தா இதே அனந்தஜித். அன்னைக்கு யாரும் கேட்கல, கேட்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஏன் கொடுத்ததுன்னா அந்த முகம் கொடுத்துச்சு. மூணாவது, he is a man of action. உதயநிதி முகத்தையோ அண்ணாமலை முகத்தையோ எடுத்துட்டு நான் ஏன் பேசல? அவங்க எல்லாமே எங்க லீடர்ஸ் தானே. எனக்கு கிரெடிபிலிட்டி அங்க வரல, இங்க வந்திருக்கு. நீங்க அவர் சொல்லல, நான் சொல்றேன். அண்ணாமலை கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு, அவர்கிட்ட என்ன அவுட்புட் இருந்துச்சுன்னு நாங்க எல்லாம் பார்த்தோம். இந்த தேசமே பார்த்தது, நீங்க உட்பட பார்த்துட்டீங்க. உதயநிதி அவர்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி, அவரு இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காரு, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, அவர்கிட்ட என்ன கெப்பாசிட்டின்றதை நாங்க தினந்தோறும் பாக்குறோம். திரு விஜய் அவர்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அவர்கிட்ட என்ன ஒரு கிரெடிபிலிட்டி. அதுக்கு பேர் கெப்பாசிட்டி கம்ஸ் நெக்ஸ்ட், கிரெடிபிலிட்டி கோஸ் ஃபர்ஸ்ட். அவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை. இங்க அவரால அவர் சொல்றது பொய் சொல்ல மாட்டாரு. இன்னும் சினிமாக்காரரா தானே பாக்குறாங்க அவர். இன்னுமே ஒரு சினிமா, அவர் பேசுறதுலயே சினிமாத்தனம் தான் இருக்கு. கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற முதல்வர் உங்களுக்கு சினிமாக்காரர் இல்ல. துணை முதல்வர் படத்துல நடிச்சாரு, படம் எம்எல்ஏ ஆயிட்டும் படத்துல நடிச்சாரு 2 படத்துல. அவரு சினிமாக்காரர் இல்ல. அண்ணாமலை அண்ணன் கன்னடத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, அவர் சினிமாக்காரர் இல்ல. திருமா அண்ணன் அன்பு தொழில் படம் நடிச்சிருக்காரு, அவர் சினிமாக்காரர் இல்ல. சீமான் அண்ணன் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் சினிமாக்காரர் இல்ல. சினிமால இவங்க எல்லாம் தோத்தவன்ற ஒரே காரணத்தினால அவங்க சினிமாக்காரங்க இல்ல, ஜெயிச்ச ஒரே காரணத்தால இவர் மட்டும் சினிமாக்காரரா? போற இடத்துல ஜெயிக்கிறாருங்க அந்த மனுஷன். அப்படியா? ஆமா. அவரை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வராங்கல்ல, கூட்டங்களுக்கு எல்லாம் வராங்க. எல்லாருமே பேசும்போது அவங்க கிட்ட மைக்கு நீட்டி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எடுக்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது கொள்கை தலைவர் 5 பேர்ல ஒருத்தர் சொல்லணும்னா அதெல்லாம் விடுங்க எங்களுக்கு விஜய் தான்றாங்க. இதையெல்லாம் அவர் சொல்லணும் இல்ல. பாருங்க, அவங்கள வேற மாதிரி பாக்குறாங்களா ஒரு வியூ. இது விஜய்க்கு இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லும் போது என்னாலுமே பரவாயில்லையே, பிரமிக்க வைக்கிறதா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா விஜய் நான் கூட போய் சந்திச்சுட்டு வருவேனே. சந்திக்கல, ஒரு போட்டோ வந்தது. இல்ல நான் சந்திக்கல, அது ஃபேக்கா போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விஜய் கிட்ட இவ்வளவு திட்டங்கள் இருக்கு அப்படின்றத அவர் வெளிக்காட்டாமே இருக்காரு. எப்ப அதிகாரம் கிடைத்தாதான் வெளிக்காட்டுவன் இல்ல, அதிகாரம் கிடைக்கணும்னா அவர் வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு. அதையா காட்ட மாட்டேன்றாரு, ஏன் பேச மாட்டேன்றாரு? ஒன்றுத்துக்கும் ஒரு காலகட்டம்னு ஒண்ணு இருக்குண்ணே. ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஒரு செயல் திட்டம் ஒன்று இருக்கு. அந்த திட்டம் இல்லாதவன் தான் எடுத்தோம் கவுத்தோம் வேலை செய்வான். அவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு குரோனாலஜி இருக்கு, எந்தெந்த வேலை யார் செய்யணுன்ற ஒரு ஹையரார்கி இருக்கு. இன்னைக்கு நீங்க முதல்ல இந்த இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தலன்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்க அதை தான் கொஞ்சம் வேற வார்த்தைகளை சொன்னீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, அதாவது அவங்களை அரசியல் படுத்தாம இன்னமும் ரசிகர் கூட்டமாவே வச்சுக்கிறார் விஜய் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அடிப்படையில ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 6.5 கோடி வாக்காளர், சரி எஸ்ஐஆர் முடிஞ்சு ஒரு 5.25 கோடி வாக்காளர் நம்ம கிட்ட இருக்காங்க. இந்த 5.25 கோடி வாக்காளர்களுக்கும் ஒரு பிளானிங் கமிஷனுக்கோ இல்ல ஒரு ஃபினான்ஸ் பில், பட்ஜெட்னு சொல்லக்கூடிய அந்த ஃபினான்ஸ் பில்ல போடுற அளவுக்கு திட்டம் வேணுமா? தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெளிவு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அது எக்கானமில எடுத்தாலும் சரி, பாலிடிக்ஸ்ல எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு. இதுல இந்த 5.5 கோடி பேர்ல முக்கியமான மெஜாரிட்டியான ரோல் என்ன? வாக்கு செலுத்துது. இந்த வாக்கை எதுக்கு செலுத்தணும், யாருக்கு செலுத்தணும், வாக்கு செலுத்தினா என்ன ஆகும், இந்த வாக்கை விற்க கூடாது. இது அடிப்படையில் அரசியல் புரிதலா இல்லையானா? இந்த அரசியல் புரிதல் அவர் ஏற்படுத்திருக்காரா இல்லையா? இந்த அரசியல் புரிதல் 2021 வரைக்கும் யாரோ ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இல்ல இங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்றான்னா அவன் பிளேனுக்கு அந்த தெளிவு கொடுத்திருக்காரு. அவன் அங்கேயே இருக்கணும் நான் சொல்ல, நாங்க அவனை கத்து கொடுக்குறோம், கொண்டு வரோம். 30 பேர் பிளாட்ஃபார்ம்லயோ கம்பி மேலேயோ ஏறினவன்ல இன்னைக்கு ஒருத்தன் தான் ஏறினான் ஈரோட்ல. நான் அவனையும் ஆதரிக்கல. அந்த ஒருத்தன் ஏறும்போது அவனை தடுக்க 3 பேர் யூனிஃபார்ம்ல வந்தான். இதை நான் வளர்ச்சியா பாக்குறேன். அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஓவர் நைட்ல ஷிஃப்ட் பண்ண கிராபிக்ஸ் கிடையாது இல்லங்க. அவர்கிட்ட இவ்வளவு பிளான் இருக்குன்னு சொல்றீங்களா, ஒரு விஷன் இருக்குன்றீங்களா? நீங்க சொன்னதெல்லாம் அவர் சொன்னதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரி, ஓகே, நான் நம்புறேன், ரைட்டு. எங்க அண்ணன் சீமான் மலை, காடு, நிலம் எல்லாம் கடலம்மாவுல இருந்து எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. ஆமாவா? அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. ஏங்க, ஆடு மாடு மேய்க்கிறது கூட அரசு தொழிலாம் மாத்துன்னு சொல்றாரா இல்லையா? ஒரு விவாத பொருளை ஏற்படுத்துறாங்களா? ஏன் இந்த விவாத பொருளை விஜயால் ஏற்படுத்த முடியல? இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விஜய் ஒண்ணுமே இல்லைங்க, அவரு ஒண்ணுமே அவருக்கு தெரியலங்கன்னு சொல்றக்கூடிய ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காருல்ல அவரு. நான் சொல்லட்டுமா, நான் சொன்ன ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, சீமான் அண்ணன் பேசுற ட்ரோல் கண்டென்ட் எல்லாம் விஜய் சார் பேசணும்ன்றீங்க. இல்ல, அது ட்ரோல் கண்டென்ட், ரெண்டு ட்ரோல் கண்டென்ட் கிடையாது. நான் சொல்றேன், அவர் வெளிப்படையா அவருடைய தொலைநோக்கு திட்டம் என்னன்னு அதை சொல்றாரு. அவரு 2 பதில், அரசு வேலை எல்லாரையும் அரசு பண்ணி கொண்டு வருவேன்றாரு.
இந்த அரசு வேலை எல்லாருக்கும்ன்றதுக்கு நீங்க பேசுனீங்கல்ல சித்தாந்தம் கோட்பாடு, அதை அப்படியே கொஞ்சம் பொருத்தி பாருங்க. அது என்ன வரும்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன வரும்? கம்யூனிசம் வரும். பொது உடைமை. பொது உடைமை. பொது உடைமை. பொது உடைமைக்கு மேல இது வந்து அரசாங்கம் ஆப்ரேட் பண்றக்கூடிய எல்லாமே, யாருக்கும் எதுவும் தனியார் கிடையாது. சரி, இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபிளா ஆச்சுன்றது 1990ல யூஎஸ்எஸ்ஆர் உடையும் போது எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து வந்த ரஷ்யாவும் சைனாவும் இன்னைக்கு கேபிட்டலிஸ்ட் போயிட்டா நான் சொல்றேன். உங்களுக்கு பொருத்தி பாருங்க. இன்னைக்கு வேர்ல்டு எக்கானமி எங்க வந்து நிக்குது? ஒவ்வொருத்தரும் ஒரு சஸ்டைனபிள் மாடலுக்குள்ள போகணும், அவன் ஒரு வெல்த் மாடலுக்குள்ள வரணும். எக்கானமிஸ் பிகம் வெல்ஃபேர் எக்கானமி. இன்னைக்கு அதான் சொல்றேன், இவல்யூஷன்ல நம்ம வெல்ஃபேர்ல வந்து நிக்கிறோம். ஜிடிபியை தாண்டி இன்னைக்கு நம்ம ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்றேன். நீங்க 40 வருஷம் பின்னாடி போய் பேசிட்டு இருக்கீங்க. தப்பு இல்லை, அந்த சித்தாந்தத்தை நீங்க பேசுங்க. அதுல தெளிவு இருக்கா? இந்த வரைவு திட்டத்துக்கு ஒன்று சொல்றீங்களே திட்டம்னா எப்படி இருக்கணும்னா, 15 வருஷமா பேசக்கூடிய ஒருத்தருக்கு இத்தனை மாடு வாங்குறதுக்கு இவ்வளவு காசு இருக்கு, இதற்கு இவ்வளவு பேரை வேலைக்கு போடுவேன், அதுக்கு இவ்வளவு பேர் தகுதியா இருக்கான், இவனை கொண்டு வந்து நான் இவ்வளவு இதுல இருந்து பால் கொள்முதல் பண்ணுவேன், இவ்வளவு ரேட்டுக்கு விற்பேன்றாரு. அதீதமா ஒரு பொருள் கொள்முதலானா என்ன நீங்க சொல்லுங்க. எக்கனாமிக்ஸ்ல பேசிக்கா சொல்லுங்க. எக்ஸஸ் சப்ளை கிரியேட்ஸ் பிரைஸ் டிராப். பிரைஸ் டிராப் ஆச்சுன்னா இதுனா பால் வந்து 10 நாள் வச்சு விற்கிற பொருளா? இல்ல. என்ன திட்டம் இருக்கு? ஆடு மாடுன்றீங்க. 2 கேள்வி கேட்கறேன். அதை மாடை கும்பிடுறீங்களா? பாஜக சைடு போங்க. பீஃப் சொல்றீங்களா? இந்த பக்கம் போங்க. ரெண்டுத்தையும் எப்படி ஒரே ஆள் பேச முடியும்? கேட்கிற கேள்வியை பாருங்க. ஆடு மாடு மாநாட்டுக்கு கூட்டு போன மாடுகள் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லி மக்கள் கம்ப்ளைண்ட். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட இருக்கு, நான் அனுப்புவேன், நீங்க போடணும். என்கிட்ட இருக்கு. நான் அங்க போயிருந்தேன். நான் சொல்றேன், அந்த எல்லா ஆடு மாடும் அனந்து கிடையாது. அந்த பகுதியில் இருக்க மக்கள் வாங்குறது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பார்த்திருக்கேன். நான் வீடியோ இருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன், போடுங்க. நான் அவர் வீட்டுக்கு எடுத்து போயிட்டாரு. என்னங்க பேச்சு? அதான் கேக்குறேன். ஒருத்தர் பொறுப்பா கூட்டு போனா பொறுப்பா கொண்டு வந்து விடணும்ல. அது இல்லன்றாங்க. ஏற்பாட்டாளர்கள்னு அவங்க செய்ய வேண்டிய வேலைங்க. இப்போ மட்டும் ஏற்பாட்டாளர் தனி, சீமானந்தன் தனி. இந்த இடத்துல ஒருத்தர் மரத்து மேல ஏறினா மட்டும் விஜய் சார் சொல்லி ஏறான்றது. விஜய் சார் சொல்லி ஏறினாருன்னு இல்ல, விஜய் சார் அவங்களை அரசியல் படுத்தல அப்படின்றாங்க. நான் கேக்குறேன், அரசியல் படுத்துறதுக்கு வழிமுறைகள் வரிசையா சொல்ற ஒரு கட்சி மேலையும். திமுகல முந்தா நேத்து நடந்த இளைஞரணி மாநாட்டுல எவ்வளவு பெரிய ஸ்டாம்பீடுக்கு அந்த இடம் தயாரா இருந்ததுன்னு பாத்தீங்களா? இளைஞர்கள் அங்க இருந்த திமுக இளைஞர்கள் சொன்னது, என் உயிர் பொழைச்சது பெரிய விஷயம், என் போனை காணோம், என்னடா நடத்துறீங்க ஈவென்ட், ப்ரூஃப் இருக்கு போடுவீங்களா? நான் தரேன் எல்லாம். இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றேன். திருவண்ணாமலை நடந்ததா? நான் ப்ரூஃப் தரேன். ஏங்க கரூர் மாதிரி நாங்க எங்க அத பார்க்கலங்க, திருச்சி மாதிரி நாங்க பார்க்கலங்க, அத விட நாமக்கல் மாதிரி நாங்க பார்க்கல. நீங்க எதை நம்புவீங்க? காணொளி தரேன்னு சொல்றேன், நான் ப்ரூஃப் தரேன். நான் கொடுங்க, நீங்க கொடுங்க, கண்டிப்பா தரேன். எதையாவது காமிக்கவா? இல்ல நான் உங்களுக்கு எதுவும் செய்தி ஆகலையே, வெளியே வரலையே. அதுதான் திமுகவின் சாமர்த்தியம். கொள்ளடிச்சாலும் ப்ரூஃப் இருக்காது. அதுதான் சொல்றேன், புல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக் இல்லை, கல்லு குடிச்சும் போதை வரல, கண்ணை மூடனா கடவுள் அடிதானே. அதான் திமுகன்ற இந்த பிரச்சனையை தான் நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன். ப்ரூஃப் என்கிட்ட இருக்குங்க, அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. தப்பா இருந்துச்சுன்னா கேஸ் போடுங்க. இப்படி ஒருத்தன் பேசுவான், நான் ப்ரூஃப் கையில் இல்லாம நான் தரேன், உங்களுக்கு தரேன், எல்லாத்தையும் நானும் தனியா போயிட்டு பேஜ்ல போடுறேன். அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இங்க அவங்க பண்றது வெளியில தெரியல. இங்க தாவேக்கா ஒரு சின்னது பண்ணல ஆம்பிளிஃபை பண்றீங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த கூட்டம் அரசியல் படாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? 75 ஆண்டு கால கட்சி நடத்தினவங்களா? 53 ஆண்டு கால கட்சி நடத்தினவங்களா? 15 ஆண்டு காலம் கட்சி நடத்தினவங்களா? இன்னைக்கு 1.5 வருஷம் வந்தவங்களா? இங்க இவங்க இருக்கிறது தப்பு. இந்த மாதிரி அரசியல் மயப்படாம சில பேர் இருக்கிறது, ஆர்வக்கோளாரா இருக்கிறது தப்பு. யார் பெரும் பொறுப்பு? அதை சரி பண்ணணும்னு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்கள மொத்த குத்தமும் சொல்லலாமான்னு நான் கேட்கிறேன். கரூர்ல 27,000 பேருக்கு 500 போலீஸ் கூட கொடுக்கல. டேட்டா இன்னமும் தெரியல, சிபி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில 5,000 பேருக்கு 1000 போலீஸ் கொடுத்தான். அதை பார்த்த பிறகு தானே உங்களுக்கு ஈரோட்டில் 35,000 பேருக்கு 2,000 போலீஸ் போடணும்னு தோணுது. இதை ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்கிற எஸ்பி ஈஷா சிங்னு சொன்ன பிறகுதான் தெரியுமா தமிழக அரசுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் பிரச்சனை என்னன்னு? எதையுமே தொலைநோக்கு பார்வை இல்லைன்றது ஒரு கூட்டத்துக்கு கொடுக்குற பந்தோபஸ்துலயே பிரச்சனையா மாறுது. இப்ப நீங்க இந்த பொருளாதாரம் அரசியல் எதையுமே ஆண்டுகிட்டு இருக்கவங்க பேசலையே. அப்ப விஷனோட வந்திருக்கிற ஒரு விஜய் பேசிட்டாரா? அததாங்க அவர் ரத்ன சுருக்கம் பேசுறாருங்க. அவர் எதுல ரத்ன சுருக்கம், எது ரத்ன சுருக்கம் சொல்லிட்டேன், பதில் நான் சொல்றேன். 10 நிமிடத்துக்கு காஞ்சிபுரத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அடிப்படையில இந்த மக்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கணும், அதுல ஒரு வீடோ வாகனமோ அவசியம் சொல்றாரு. அண்ணா நகர்ல 8 மாடி வீடு வச்சிருக்கிற அண்ணனுக்கு இது ஒரு அருமை தெரியாது. வாழ்நாள் ஃபுல்லா வந்து வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அருமை புரியும். ஒரு பைக்ன்றது கனவா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அர்த்தம் புரியும். அதையும் இலவசமா கொடுக்குறோம்னு சொல்லல. ஆனா நான் இலவசத்துக்கு எதிரி இல்லை. இந்த இலவசத்துல அது என்னங்க, இது ஏர்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா ஏர்போர்ட் எங்க வேணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க. இலவசத்தை சலுகைன்னு சொல்றீங்க, அது கொடுக்கலாம்னு சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க ஒரு பக்கம் நிக்கணும் இல்ல? நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க எனக்கு பதில் அனுமதிச்சீங்கன்னா நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஏர்போர்ட் பட்ஜெட்டுக்கு வருவோம். ஏர்போர்ட் வேணாம்னு சொல்றதுக்கு நாங்க ஆன்டி டெவலப்மெண்ட் கிடையாது, we are ப்ரோ டெவலப்மெண்ட் பார்ட்டி. ஆனா அந்த இடத்துல 3 கிரைசிஸ். ஒன்னு, அந்த இடம் நீர்பிடிப்பு ஏரியா. அந்த இடத்த நீங்க மேடாக்கி ஏர்போர்ட் கட்டினீங்கன்னா
அங்கே தண்ணியும் சென்னைக்கு வரும். ஏற்கனவே கொஞ்சம் மழை பெஞ்சாலே எங்கே போச்சு அந்த 4000 கோடியா 5900 கோடியா 13000 கோடியான்னு பதில் தெரியல. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்குறாங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அங்கே சும்மா மழை பெஞ்சாலே தாம்பரம் சேலையூர்லாம் வந்து இடுப்பளவு தண்ணி. செங்கல்பட்டை உயர்த்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? இல்ல கிரைசிஸ் ரைட்டுங்க. நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஐடியா வச்சிருக்காருல்ல, இது மக்கள் எடுத்து போட வேண்டியது. சொல்றேன், அது சொல்ல விட மாட்டீங்களே. விஜய் ஐடியா இருக்கா? அவருக்கு இருக்குனே, அத தான சொல்ல சொன்னாரு. அத அவர் செய்ய போறாருனே. அவர் 2026 பரந்தூர் ஏர்போர்ட் எங்க பனையூர்ல கொண்டு வர முடியும் இல்ல? ஏதாவது ஒரு சொல்லணும்ல. இந்த இடத்தை அளவு பண்ற ரெவென்யூ டிபார்ட்மென்ட்டோ ரெவென்யூ மினிஸ்ட்ரி யார்கிட்ட இருக்கு? இங்க ஒரு பிரச்சனைன்னு மக்கள் போராடுறான். இது மக்களாட்சி. இங்க யார் மன்னர்? மக்களே மன்னர். அரிட்டாப்பட்டியில் ஒரு போராட்டம் பண்ணணும், அதை கைவிட வைக்க முடியுது இல்ல. அந்த அக்கறை ஏன் பரந்தூர்ல இல்ல? ஏன் வேற இடத்தை கன்சிடர் கூட நம்ம பண்ணல? யார் பண்ணணும்? ஆட்சியாளர்கள் பண்ணணுமா? இவ்வளவு மக்கள் இவ்வளவு நாளா போராடுறான். நம்ம வந்து டெல்லிக்கு போயிட்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது எவ்வளவு பாராட்டினாரு, சப்போர்ட் பண்ணாரு இன்றைய முதல்வர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். இங்கேயும் விவசாயி தானே போராடுறான். நான் என்ன கேட்கிறேன், வேற ஆப்ஷன் நீங்க யோசிங்க. அந்த ஆப்ஷன் நாங்க சொன்னோம்னா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? இன்னைக்கு நான் ஒரு இடத்த சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 5000 ஏக்கர் நான் ப்ரொபோசல் சொல்றேன், நான் அதை சொல்லக்கூடாது. நான் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில. நாளைக்கு காலைல அந்த இடம் வேற மாதிரி கெசட்ல ஏறாதுன்னு என்ன நிச்சயம்? செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜய் கிட்ட ஐடியா இருக்குன்னா சொல்லலாம் இல்ல? ஒரு பார்வை. அதை தாங்க சொல்றேன். நான் இது ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன் உங்ககிட்ட. உங்க அனுமானத்தை இது ஒரு ஐடியா இருக்கு, எங்களால சொல்லிட்டா அது தப்பா மாறிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டவுட் கேட்கறேன். நீங்க ஆக சிறந்த ஊடகங்கள் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு காலைல அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன், இது வந்து இந்த இடத்த தீர்வா இருக்கோ இவ்வளவு ஏக்கர்னு. அந்த இடத்த இமீடியட்டா அரசு வேற ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறோன்னு கெசட்ல நோட்டிஃபை பண்ண முடியுமா? முடியாதா? அப்படி பண்ணா அந்த திட்டமும் பழுதாகுமா பழுதாகாதா? சரி, இன்னைக்கு இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? இதுக்கு காரணமா எனக்கு ஒரு சந்தேகம் எழுது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. சிங்கம் 2 படம் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த தங்கராஜ் போன் பண்ணி மினிஸ்டர் சொல்லுவாரு, அங்க வந்து ஒரு போர்ட் வரப்போது, விலை கம்மியா இருக்கும்போது ஒரு 500 ஏக்கர் வாங்கி போட்டுரு, 6 மாசத்துல நோட்டிபிகேஷன் வந்தோன்னா விலை ஏறிடும்னு. இப்போ இந்த இடத்துல யாராவது இடம் வாங்கி இருப்பாங்களே, ஆனால் அந்த இடம் ஏர்போர்ட் வந்தா விலை ஏறுமே, ஆனால் வேற இடத்துக்கு இந்த ஏர்போர்ட் திட்டத்தை மாத்தினா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கிடுமே, ஆனால் அதை விட மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை யார் ஆமா இல்லைன்னு சொல்லுவீங்க? 10 வரைக்கும் காலைல தானே ஒரு ஆடு பார்த்தேன், ஏர்போர்ட் வருது இங்க லேண்ட் வாங்குங்கன்னு ஒரு சேனல்ல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட அந்த மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் அங்கதான் வரப்போகுதுன்னு ஏற்கனவே இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க. நீங்க யாரோ ஒரு XYZ ஏதோ ஒரு கட்சி, திமுக கட்சிக்காரங்க வாங்கிட்டாங்க இடத்த. அண்ணனுக்கு தெரியும். ரைட்டுங்க. அந்த டீட்டெயில் எடுத்து படிக்கலாம்ல, அவர் சொல்லலாம்ல, அவர் வெளிப்படுத்தலாம்ல. பாருங்க இவங்க எல்லாம் இடம் வாங்கி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு சுத்தி இடம் இருக்குங்க, அதனால தாங்க அங்க வந்து ஏர்போர்ட் வந்தே ஆகணும்னு உட்காந்துக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஏர்போர்ட்டை வந்து வராத மாதிரியும் வர மாதிரியும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு கூட ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. ஏன் அந்த டேட்டா இருக்கா? வச்சிருக்காரா? நான் கேட்கிறேன், என்னால முடியாது. நான் ரொம்ப சின்ன பையன், நான் ரொம்ப சின்ன கட்சியில இருக்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்து ஏதாவது வெளியில போட முடியுமா? ஆக சிறந்த ஊடகங்களால இங்க நடக்கிற ஊழல்கள்ல எத்தனை கட்டமா, எத்தனை லேயரா, யார்கிட்ட எங்க வாங்குறாங்க, எந்த தொகை எங்க போகுதுன்றதுக்கு ஒரு அச்சாரமே இல்ல. PMLA ஆக்ட் ஒன்னு இருக்குனே, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இதெல்லாம் விஜய் கிட்ட இருக்கா? எல்லாமே விஜய் கிட்ட இருக்கா? இருக்கு. இதுக்கான வழி 26ல இன்னொரு 4 மாசத்துல கையில வரும்போது தீர்வு இருக்குன்னு போது அதிகாரம் வந்தாதான் எங்க கிட்ட இருக்கிற எப்படி எடுத்து போட போறோம். இல்ல நீங்க சொல்லுங்களேன், இன்னைக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இல்ல. நீங்க அதிகாரத்தை எதிர்த்து தானே சார் பேசுறீங்க? உங்களுக்கு கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்க தானே சார். இன்னைக்கே எடுத்து போடுங்க சார் மக்கள் கிட்ட. ஆமா, இவ்வளவு நடந்திருக்கா, 2 பேரும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு விஜயை தெரிஞ்சுக்கிட்டோம். விஜய் இவ்வளவு மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்காருப்பா, தப்பு நடந்திருக்குப்பா, அதுக்காக தான் நமக்காக சேவை செய்ய வராரு அப்படின்னு விஜயை தெரிஞ்சுக்கிட்டோம் சார், விஜயை புரிஞ்சுக்கிட்டோம் சார். அதை ஏன் சார் விஜய் செய்ய மாட்டாரு? மற்ற பாலிட்டிஷியன்ஸ்க்கும் விஜய் சர்க்குள்ள டிஃபரன்ஸா இதை பாக்குறேன். என்ன பாக்குறேன்னா, நான் வந்து பப்ளிசிட்டிக்கோ அறிக்கைக்கோ வரல, தீர்வுக்கு வரேன். இன்னைக்கு இந்த அறிக்கை எடுத்து போட்டா அதை 6 மாசத்துல மேனிபுலேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் எனக்கு இருக்கிற தெளிவை வைய உனக்கு கொடுக்கணும்? உனக்கு தெரியாதா? உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? உங்களால தீர்வு கொடுக்க முடியல, யூ ஆர் இன்கம்பிட்டன்ட். நான் வர்றேன், நான் மாத்துறேன். தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிற ஒருத்தர் அதை எதுக்கு கெடுத்து அந்த பரந்தூர்ல என்னைக்குமே தீர்வு கொடுக்க முடியாத மலைக்கு நாங்களே வழி சொல்லுவோமா? எங்களுக்கு வழி தெரியும்னா நாங்க அந்த வழி வரும்போது வாய்ப்பு வந்துருச்சுண்ணே, இன்னொரு 4 மாசம்ண்ணே, ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு குரல ஒலிக்குதுண்ணே. இதுக்கு நடுவில் எதுன்னு யாருன்னு இதை கெடுப்பா? இது கெடுக்கிறதா ஆயிடும் நான் சொல்றேன். இந்த தீர்வு அரசாங்கமா இருக்கும்போது நீங்க வரலன்னா கேளுங்க, அது ஒரு நியாயம். எவ்வளவு நேரம் பேசுனீங்க திரு விஜய் அவர்கள் கிட்ட? நான் ஒரு 25 மினிட்ஸ் பேசினேன். 25 நிமிஷத்துல இவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தது. திருக்குறள் 1.5 அடி தான், அதுல எவ்வளவு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன 100 பக்கத்துக்கா படிக்கிறோம்? திருக்குறளை பார்த்தாலே தெரியல அது தமிழரோட வேதம்னு. அவ்வளவுதான். எனக்கு அந்த கண்ணில் உண்மை தெரிஞ்சது, சொன்ன 2 வார்த்தையில் இவ்வளவு தெளிவு புரிஞ்சுது.
நான் சொல்றதெல்லாம் அவருக்கு முன்னாடியே நான் 2-3 டேட்டா அண்ணா இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன்னு சொன்னா அதுக்கு 2 வேல்யூ அடிஷன் ஒரு மனுஷன் சொல்றாருன்னா அப்போ அவர் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்றாரு, எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் டீம் வச்சு ஒர்க் பண்றாங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன்றாரு? அப்போ இவ்வளவு மெட்டீரியல் வச்சிருக்காரு, அப்போ எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் தான் திரு விஜய். கரெக்ட். நீங்க சொல்றதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆமா. ஒரு 10 கேள்வி கேட்கறோம் நாங்க, எங்களுக்கு பதில் சொல்லலாம்ல திரு விஜய் அவர்கள்? 2 கேள்வினே. ஒன்னு அடிப்படையில் என்னோட புரிதல் நான் சொல்றேன், இது கட்சியோட நிலைப்பாடு இல்ல. பிரஸ் மீட் அப்படின்றது, ஊடக சந்திப்பு அப்படின்றது மக்களுக்கும் ஒரு தலைவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலம். முதல் பிரச்சனை என்னன்னா, கொடுக்கறத அப்படியே கொண்டு போய் கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சார் லைவ் தானே சார், அப்படியே நேரலையில மக்கள் பார்க்க தானே சார் நாங்க மகிழ்ச்சி போறோம். அப்படி கொடுக்குறீங்கன்னா மகிழ்ச்சி. இப்போ இன்னொரு கேள்வி, இதை செய்யறதுக்கு தாவேக்காக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ நமக்கு 1990s வரைக்கும் நமக்கு ஒரே வாய்ப்பு ஆல் இண்டியா ரேடியோ, சண்டே சாயங்காலம் போடுற ஜங்கிள் புக், இதெல்லாம் நாம பார்த்தோம். 95க்கு அப்புறமா நமக்கு சேட்டலைட் டிவி வருது. 2005க்கு அப்புறமா இன்டர்நெட்னு ஒன்று வருது. 2015க்கு அப்புறமா ஃபேஸ்புக் வருது, வாட்ஸ்அப் வருது, இன்ஸ்டாகிராம், டெலகிராம்னு எல்லாம் வந்துருச்சு. சரி, இன்னைக்கு ஊடகம் பெருசா சமூக ஊடகம் பெருசா? சமூக ஊடகம் தான் பெருசு. அதனாலதான் ஆதன் மாதேஷன் தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார். ஆமாவா? அப்போ இன்னைக்கு சமூக ஊடகம்ன்றது ஒவ்வொருத்தராலையும் மக்கள் கூட சமூகத்து கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் விஜய் சார்ட்டியும் இருக்கு. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்லயோ சேட்டலைட்ல உட்காந்து பேசல, சமூக ஊடகத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் ஆகச்சிறந்த ஊடகவியலாளர். அப்போ அந்த வாய்ப்பு அவர் கையிலே இருக்கும்போது, நம்ம 1970sல எமர்ஜென்சி பீரியட்ல கலைஞர் என்ன தினம் பண்ணுவாரு? உடன்பிறப்பு கடிதம் எழுதுவார். கட்சி மேடைகள் அலௌடு இல்லைன்னு கல்யாண மேடைகள்ல பேசுவாங்க. 1995ல ஏங்க கட்சி மேடை போட்டீங்க, ஏங்க நீங்க கல்யாண மேடையில பேசலன்னு சொல்ல கேட்கலாமா? கேட்கக்கூடாது. 2015ல என்னங்க மீடியால பேசுறீங்க, ஏங்க கடிதம் எழுதல மேடையில பேசலன்னு கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. இவால்வ் ஆகுது. இல்ல சார், அதே போல இன்னைக்கு 2025ல வைக்க மாட்டேன்றாரு. பிரஸ் மீட்ல ஏன் பேச மாட்டாரு? அதுக்கு மூணாவது பாயிண்ட் வர, அவர் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறார், அதுவே கொண்டு போய் சேர்த்துறது எல்லா மெசேஜ்ன்றீங்க. இன்னும் அந்த கேள்விக்கு பதில் வரல. இல்ல, இது ஒரு தீர்வு சொல்லிட்டு அந்த பதில் சொல்ல விடுங்க. சமூக ஊடகம் இருக்கு சார், ஆனால் ஒரு பொது ஊடகத்தில் திரு விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசலாமே. அந்த பதில் எல்லாரையும் உட்கார வச்சு 10 பேர் கேள்வி எதிர்கொள்ளலாமே விஜய். அதற்கு திறன் வாய்ந்தவரா, வல்லமை வாய்ந்தவரா? ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவ்வளவு விஷனும் அவருடைய மிஷனும் இந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்குன்னா இதெல்லாம் அவர் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பல முறை அவர்கிட்ட சொல்லியும் அதை செய்யவே மாட்டேன்றாரு. கேட்டா நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க பாருங்க. அது இன்னொரு விளக்கம் இருக்கு, இன்னொரு பதில் இருக்கு. நீங்க அதுக்குள்ள நடுவில் வந்துட்டீங்க. அவருக்கு பிரஸ் மீட் கொடுக்க முடியுமானா அதுக்கு அவர் சர்வ வளமே பொருந்தவர். ஏற்கனவே பிரஸ் மீட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறார். இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு என்ன பிரச்சனைனா, இங்க 99.99% ஊடகவியலாளர்கள் உங்களை போன்ற அப்பழக்கு இல்லாதவர்கள். ஆனா 0.01% அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்ட் நான் சொல்றேன். நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க ஒருதலைபட்ச சார்பா நடக்கிறாங்க, ஒருத்தருக்காக பேசுறாங்க, உண்மையை மறைக்கிறாங்கன்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். ரைட்டுங்க, அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க எல்லாம். சரிங்களா? நான் சொல்றேன், அவங்களுக்குள்ள ஒரு அஜெண்டா ட்ரிவன் இருக்குது. இத விஜய் வேற மாதிரி அவங்க கேள்விகள் கேட்பாங்கன்ற ரைட். நான் கேள்வி அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்ட் கிட்ட தான் முதலமைச்சரும் ஃபேஸ் பண்றாரு, எதிர்க்கட்சி தலைவரும் ஃபேஸ் பண்றாரு, சீமானும் ஃபேஸ் பண்றாரு, அண்ணாமலையும் ஃபேஸ் பண்றாரு, நயனார் நாகேந்திரனும் ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்ணிட்டோம். முதல்வர் இங்க ஃபேஸ் பண்ணாருன்னு எப்ப சொன்னீங்க? முதல்வர் பேசுறாரு. முதல்வர் கேள்விக்கு லிஸ்ட் ஆர்டர்ல வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல ஆர்டர்ல நியாயமா பேசணும். ஊட்டியில பிரச்சனை பிரஸ் மீட் கேட்டா கிளைமேட் எப்படி இருந்துச்சு, திரும்ப எப்போ வருவீங்கன்னு கேட்கறதோ, இங்க ஆர்டர்ல 14 கேள்வி வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கவும் பதில் சொல்றது வாடிக்கை. சரி, அது என்னங்க கீழே பாக்குறீங்க? அப்ப எப்படிங்க உங்களுக்கு அந்த கேள்வியும் பதில் முன்னாடி தெரியும் கேட்டா நீங்க சரி சார் அஜெண்டா ட்ரிவனாவே இருக்கட்டும் சார். விஜய்க்கு ஆதரவான ட்ரிவன்ல ஓட்டுறாங்கல்ல சிலர் வண்டியே, அவங்க கிட்ட கூட ஒரு 4 பேட்டி கொடுங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். விஜய் எனக்கு அந்த 0.01% அஜெண்டா ட்ரிவன் ஒத்துக்கிட்டீங்கல்ல, அவங்களை நீக்கிட்டு உங்களை போன்ற சுத்தமான பிரஸ் மீட் யாரு செய்யுங்க, நான் சொல்றேன் அவர் பேசுவார். அந்த 0.01% யாருன்னு எனக்கு நீங்க அடையாளம் காட்டி கொடுங்க, அவங்க இல்லாம நம்ம பிரஸ் மீட். இது என்னங்க இது? சோ ஊடக சந்திப்பை எதிர்கொள்ளாமல் விஜய் தவிர்ப்பதற்கான காரணம் இதுதானா? இந்த அஜெண்டா ட்ரிவன் யாரு என்னன்றதை நீங்க டேட்டா கொடுத்தீங்கன்னா அவங்க இல்லாம நம்ம ஒரு நியூட்ரலான பிரஸ் மீட் வைக்கலான்ற எனக்கு அதுக்கு வழி சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவர் பேசுங்க. இது புதுசா இருக்குங்க, புதிய வழிமுறையா இருக்குது. அதே போல புதுசா ஒண்ணு கேக்குறீங்க. ஒரு பிரஸ் மீட்டுக்கு நாங்க செலக்ட் பண்ணி இதான் உங்க QR கோட் கொடுப்போம், நாங்க பாஸ் கொடுப்போம், அவங்க மட்டும் தான் உள்ள வரணும்ன்ற மாதிரி கொடுக்கிறது போலீஸ். இத்தனை பேர் தான் அதுவும் பிரஸ் மீட்டுக்கு அது பொருள்ன்ற மாதிரி இல்ல. அனந்தஜித் நீங்க எனக்கு அதுதான் அப்படிதான் வருது. இது அங்கதான் வருது. நாங்க QR கோடும் பாஸும் கொடுப்போம் சார், உங்களுக்கு அக்ரிடேஷன் கார்டு அது இருந்தாதான் நாங்க உள்ள விடுவோம் சார் அப்படின்லாம் இப்ப சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிரஸ் மீட்டே நீங்க எதிர்கொள்ள போறீங்க. நான் ரொம்ப சார் அங்க 10 பேர் 10 சித்தாந்தம் கூட இருக்கும் சார். நம்ம கேள்வியை எதிர்கொள்ளுங்க சார். சித்தாந்தங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, ஒரே சித்தாந்தம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபேசிஸ்ட் நான் கிடையாது. ஏன் கேள்வி, சமூகத்துக்கும் மக்களுக்கும் உண்மையா இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம அட்ரஸ் பண்றது, அவங்க யாருன்னு தெரியாம அட்ரஸ் பண்றது தப்பா இருக்கும். நல்ல ஊடகவியலாளர்களுக்கு அது அந்த இடத்துல முகசுலிப்பை ஏற்படுத்தும். அந்த தர்ம சங்கடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் அவசியம் இல்ல, அந்த நாள் வரும்.
எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அதோட பெரிய வேலை இருக்குண்ணே. 75 ஆண்டு கால கட்சி கோட் அவ்வளவு தூரம் முன்னாடி போட்டு வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க ஆட்சியில. இல்ல அந்த நம்ம இங்க நிக்கிறோம், நாங்க ஓடி ஜெயிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு படிக்கிறாரு, இவ்வளவு டிஸ்கஸ் பண்றாருன்னு சொல்றேன். அப்போ அந்த வேலைக்கு நடுவில் இது அவசரம் இல்ல சார். திரு விஜய் அவர்கள் அந்த பிரஸ் மீட்டை எதிர்கொண்டு அவங்களை எக்ஸ்போஸ் கூட பண்ணட்டும், யாருன்ட்டு கூட அது முகசலிப்பு கூட வரட்டும். பிறப்புக்கும் எல்லா இருக்கும் சொல்றாரு, அவர் இந்த மாதிரி பண்ணுவாரா சார்? தப்பு இருந்தா இருக்குங்களே, அவரோட நல்ல மனசை நான் சொல்றேன். எத்தனை பேரை நீங்க அடையாளம் காண தெரியுமே, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அடையாளம் காண தெரியுது. அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க என்ன சொல்றோம், உங்களை கேக்குறேன். நீங்க தான் வந்து சிறந்த ஊடகங்களை நீங்க தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு துறையில எக்ஸ்பர்டைஸோட இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரா ஒரு எக்ஸ்பர்டைஸை கெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்ல அரசியல் தலைவராவோ நல்ல ஒரு கலைஞராவோ இருந்தா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. ஊடகவியலாளர்களை ஸ்கேன் பண்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். நான் ஒத்துக்கல. நான் சொல்றேன், விஜய் சார் வந்து ஆம்னிபோட்டன்ட் இல்ல. இந்த இடத்துல நீங்க சொல்லி கொடுங்கன்றேன். நீங்க தான் இதுல ஸ்மார்ட்னு சொல்லி கொடுங்க. நீங்க அந்த ஆளுங்களை மட்டும் ஒதுக்குங்க, நம்ம நேர்மையாளரோட சேர்ந்து செய்வோம். மக்களோடு மக்களா ஏன் தினந்தோறும் புழங்க மாட்டேன்றாரு? ஏன் வந்து அந்நியப்பட்டே இருக்கிறார்? ஒரு நாள் வராரு, 15 நாள் வீட்டுல இருக்காரு, மறுபடியும் வராரு, மறுபடியும் தலையை காட்டுறாரு, மறுபடியும் ஒரு 10-20 நாள் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது, ஒவ்வொரு மாசம் 27ஆம் தேதியும் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி வருது, என்ன காரணம்? இதுக்கு முதல்ல நான் விஜய் சாருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன் என்னுடைய புரிதலுக்காக. நீங்க துணை முதல்வரையோ பிரதமரையோ எதிர்கட்சி தலைவரையோ கடைசி எப்ப நேர்ல பாத்தீங்க? நாங்க தினந்தோறும் அன்றாடம் அவங்கள களத்துல பாக்குறோம். நேர்ல களத்துல பாக்குறோம். கரெக்டா? களத்துல பாக்குறோம். களத்துல நீங்க பாக்கணும்னா ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோல முதல்வர் வராரு, ஒரு திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு, பிரதமர் வராரு, ஒரு 5 நிமிஷம் உரையாற்றுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றதுக்கோ பெர்மிஷன் கொடுக்கறதுக்கோ எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க நீங்க பாக்குறீங்க. ஒரு நாள்ல முதல்ல ஒரு 3 நிமிஷம் ஒர்க் பண்றதுக்கு 3 நிமிஷம் தான் நம்ம பாக்குறோம் சார். நீங்க அது அன்றாடம்னு வைக்கிறீங்க. ஆமா சார். தாவே கையில களத்துக்கு வரணும்னா அந்த ஒரு நாளைக்கு நாங்க 1 மாசம் போற வேண்டியதா இருக்கு. நீங்க எங்களை விட மாட்டீங்கன்ற நான் சொல்றேன். நான் இதுக்கு ஒரு பதில் சொல்றேன். எந்த தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் இவருக்கு மட்டும் இருக்கிறதா நீங்க கட்டமைக்கிறீங்க இல்லன்றீங்களா? கிடையாது சார், கிடையாது சார். இந்த அருணா ஜெகதீசன் மேடம் பேனல் போட்டாங்களா கரூருக்கு? அவங்க முதல் 2 நாள் ஃபங்க்ஷன் ஆகும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் நினைவூட்டுறேன். இது போல விஜய் சார் வந்து ஏஞ்சி நின்று மேல வந்து கையசிச்சிருந்தா கூட்டம் பெரிதளவுல கரைஞ்சிருக்கும், இந்த அசம்பாவிதத்துக்கு வழி குறைஞ்சிருக்கும்னு சொன்னாங்களா? விஜய் சார் பஸ்ல இருந்து மேல வந்து கை காட்டக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டது யாரு? அதுவும் போலீஸ் போட்டாங்களா இல்லையா? விஜய் சார் பஸ்ல இருந்து வெளில வரக்கூடாது, மேல நிக்க கூடாது, பேசும்போது தான் வரணும், ஸ்பாட்ல மட்டும் தான் பஸ்ஸுக்கு மேல வந்து நிக்கணும்னு போலீஸ் கண்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் கண்டிஷன் போடுறாங்க, அதவே இன்னொரு பேனல், அரசாங்கம் அமைச்ச பேனல் இதுதான் காரணம் கூட்ட நெரிசலுக்குன்னு சொல்றாங்க. இந்த நெரிசல், இந்த ஒரு கண்டிஷன்ஸ், இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து மற்ற கட்சிகளுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். நான் திமுக நீங்க இப்படி பண்ணீங்க, அதிமுக இவ்வளவு லீனியண்டா இருக்கீங்க, தாவேக்காக்கு மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்கீங்க நான் சொல்லல. கண்டிஷன் எல்லாத்தையும் தாவேக்கா ஃபாலோ பண்ண மாதிரியே நீங்க சொல்லுங்கறீங்களே. ஆமா, கண்டிஷன் ஃபாலோ பண்ணா நீங்க பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டீங்களே. நீங்க 20 அடிக்கு முன்னாடியே நின்னு பேசுங்க சார்னு கரூர்ல சொன்னாங்கல சார், அந்த கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ணோமா சார்? இல்லங்க, நாங்க அங்கதான் எங்களுக்கு ஸ்பீக்கர் வச்சிருக்கு, அங்கதான் லைட் வெளிச்சம் நமக்கு கிடைக்குது, அதனால நான் வண்டி அங்கதான் நிறுத்துவேன்னு யார் முன்னேறி கொண்டு போனது? போலீசார் சொன்னாங்களாமே, நீங்க அங்க போவாதீங்கன்னு. இதையா மீறணும்? நீங்க தான் எல்லா கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணி அவர் மேல வரக்கூடாது, அதனால மேல வரல, ரூல்ஸ் போட்டாங்க, நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அதை நீங்க செஞ்சிருக்கணும். இதுதானே மெயினா செஞ்சிருக்கணும். பெரிய விபத்து ஆகி போச்சு. சொல்லட்டுமா? கெட்ட பேர் ஆகி போச்சு. சொல்லட்டுமா? 2 விஷயம். முதல்ல போலீசார் இப்படி சொன்னதுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில இது இப்படிதான் நடந்ததான்னு இந்த பக்கம் ஒரு நியாயம் சொல்றாங்க, அந்த பக்கம் ஒரு நியாயம் சொல்றாங்க. அது விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கு. சோ அவங்க சொன்னாங்க சொல்லணுன்றதுக்கு நீங்க ப்ரூஃப் சொல்ல முடியாது. ஒண்ணு இல்ல, போலீஸ் தரப்புல சொல்றாங்க, சொன்னாங்க, டிஎஸ்பி சொல்றாரு, கரூர் டிஎஸ்பி சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்ல ஆமா உண்மை இல்லன்னு. இன்னொரு கேள்வி கேக்குறேன், நீங்க காவல்துறையா கனிவானத்துறையா? காவல்துறை இங்க நிக்கலன்னா ஈவென்ட் கேன்சல், இதுதானே காவல்துறை. அந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும். இல்ல வண்டி வரது அனந்தஜித் அவ்வளவு கூட்டத்துக்கு ஹெல்மெட் போடுன்னு சொல்றதா போலீஸ்? அனந்தஜித் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் சரிங்களா, அந்த கூட்டத்துக்கு மத்தியில உங்களுக்கு தடை, நம்ம தலைவரை பேச விடாம தடுக்கிறாங்கன்னு ஒருத்தர் கத்திருந்தா என்ன பிரச்சனை இருக்கும் தெரியுமாங்க? வேற மாதிரி ரணகளமா இருக்கும். இதை விட மோசமான துயர சம்பவங்கள் நடந்துருக்கு, பயம் இருக்கு. நான் கேக்குறேன்னா, நீங்க கரூர் வெளியிலேயே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, அன்பிரசிடென்டா இருக்குன்னா, இந்த ஈவெண்ட்டை நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கோ போஸ்ட்போன் பண்றதுக்கோ ஏன் நீங்க வந்து அரியலூர்ல நடக்கலையா? இந்த மாதிரி அந்த இடத்துல கூட்டம் அதிகமா 10 மணிக்கு மேல ஆயிருச்சு, அதுக்கு மேல நீங்க பேச முடியாது, அதனால அந்த டிராஃபிக்கு காரணமும் ரோட மெயின்டைன் பண்ணாத காவல்துறை. அத ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க சார், அவங்களும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, நீங்க 10 மணிக்கு மேல பேச கூடாதுன்னு நிறுத்திட்டீங்க. எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோனே. நாங்க எந்த இடத்துலயும் காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்காமையோ காவல்துறை பெர்மிஷன் மீறி செயல்படல. இந்த இடத்துல முன்னக்கூட்டிய கூட்டம் வந்ததையும் பெர்மிட் பண்ணதையும், அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அந்த இடத்துல எக்ஸிட் இல்லாததையும், போலீஸ் உள்ள இல்லாததையும் குற்றச்சாட்டை நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்.
தாவேக்கா அந்த மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க, காவல்துறையில் ஒண்ணு வைக்கிறீங்க. இது விசாரணைக்கு உட்படுத்தும் போது நீங்க இல்ல காவல்துறை இப்படி சொன்னது சரின்னு சொல்றது எப்படி நியாயம்? அப்படியே ஒரு அக்கறை, மக்கள் அக்கறை இருந்தா, இப்ப பாண்டிச்சேரியில அந்த இடத்துல ஈஷா சிங் ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது என்ன பண்ணாங்க? சார்ஜ் எடுத்தாங்கல்ல. சார்ஜ் எடுக்கணுமா இல்லையா? எல்லா கட்சிக்கும் எப்படி ஒரு போராட்டம் நடத்தவோ, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவோ, ஒரு கூட்டம் நடத்தவோ, விசிகாவுக்கு என்ன ரூல்ஸோ, காங்கிரஸுக்கு என்ன ரூல்ஸோ, ஏடிஎம்கேவுக்கு என்ன ரூல்ஸோ, அதே தான் தாவேகாவுக்கு ரூல்ஸ். என்னமோ தாவேகாவுக்கு மட்டும் புது ரூல்ஸ் போடுற மாதிரி திமுக அரசாங்கம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஆமா, அப்படி எல்லாம் இல்ல சார். அப்ப ஐயா செங்கோட்டையன் வந்து ஈரோடு மீட்டிங் முன்னாடி, நான் 53 வருஷமா அரசியல்ல இருக்கேன், கலைஞர் எடுத்து எம்ஜிஆர் அரசியல் பண்ணும்போதே நான் மாவட்ட செயலாளர் வேலை பார்த்தவன், இந்த அளவு கண்டிஷன் எந்த கட்சிக்கும் பார்க்கலன்னு சொல்றாரு. இதை நான் குற்றச்சாட்டா சொல்றேன், நீங்க இதை ப்ரூஃப்னு கூட எடுத்துக்காதீங்க. எங்க சார்பு குற்றச்சாட்டு. உங்கள் கரங்கள் சுத்தமானவையா இருந்தா ஒரு போர்ட்டல் ஒன்னு டிரான்ஸ்பரண்டா கொடுங்க தானே கேக்குறேன் சார். ஏற்கனவே ஒரு துயர சம்பவம் உங்களால நடந்துருச்சுன்ன போது உங்களுக்கு கட்டுப்பாடுகள், துயர சம்பவத்துக்கு முன்னாடியே கேட்டோம். எஸ்ஓபி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கேன் அரசாங்கத்துக்கு. ஹைகோர்ட் கொடுத்து ஒரு மாசம் கழிச்சு அக்டோபர் மாசம் கேக்குறான், எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்கன்றான். நவம்பர்ல எடுத்துட்டு வந்து ஒரு ரொம்ப ஒரு லேயமான ஒரு இதை கொடுக்குறீங்க. அந்த காப்பியும் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய அஇஅதிமுக கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன்ல கொடுக்க சொன்னாங்க. எப்பா ஆளுக்கு ஒரு காப்பி கொடுங்க. அது என்ன ஒரு 60 கட்சி இருக்குது, ரெஜிஸ்டர்ட் ரெகனைஸ் பார்ட்டி கூட கொடுக்க முடியாதான்னு கேக்குறாங்க. அதை வாங்கிட்டு அடுத்த ஹியரிங்க்கு போறோம். நாங்க அதை இருந்து இவ்வளவு கவுண்டர் ஆஃப் இவ்வளவு தப்புகள் இருக்குன்னு சொல்றோம். இன்னும் வந்து நீங்க ஒரு போர்ட்டல் போடல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எப்படி தயார்படுத்துறாரு திரு விஜய் அவர்கள்னா, நேரடியா திமுகவை எல்லா விஷயத்திலயும் நீங்க வந்து அலிகேஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களை கட்டமைக்கிறாரோ, உங்களை தயார்படுத்திருக்காரோ விஜய்? நான் கேக்குறேன், எதுக்கு எடுத்தாலும் திமுகவை திட்டணும், அவ்வளவுதான் நம்மளுடைய வேலையே அதுதான், அதுதான். இதுல டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. நான் வந்து தலைவர் இந்த மாதிரி விஷயம்ல இருக்காருன்னு சொன்னா அது தலைவரது இல்ல. ஆனா நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு அது தலைவர் சொல்லி கொடுத்தாரு. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க உங்க கட்சியில அப்படிதான் தயார்படுத்துறாங்கன்னு டவுட்டா இருக்கு. தப்பு பண்ணவங்க நாங்க தப்புன்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு? ஒரே எதிரி நமக்கு திமுகவை வீழ்த்துறதுக்கு நம்ம எந்த எல்லைக்கு அவங்களை குற்றச்சாட்டு வைப்போன்ற எண்ணத்துக்கு நான் கேட்கறதெல்லாம் நீங்க கவுண்டர் பண்ணுங்க, ப்ரூஃப் கொடுங்க, எஸ்ஓபி போடுங்க, போர்ட்டல் ஒன்னு டிரான்ஸ்பரண்டா கிரியேட் பண்ணுங்க, அந்தந்த கட்சிக்கு ஒரு ஆக்சஸ் கொடுங்க. தாவேக்கா உனக்கு இதான் ஐடி பாஸ்வேர்ட், நீ தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல இருந்து ஒருத்தர் அப்ளை பண்ணா அதை நீ பண்ணதா தான் நான் எடுத்துப்பேன். அஇஅதிமுக இந்தாங்க இது உங்களோட போர்ட்டல், உடுக்கலாமா இல்லையானே? எங்கன வந்து நிக்குது டெக்னாலஜி? ஏன்னா பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டாங்கன்னு கேட்க முடியும். நீங்க ரோட் ஷோக்கு பர்மிஷன் ஐயா மோடி ஒரு போது கொடுக்குறீங்க, அவர் பிரச்சாரத்துக்கு தான் வர ஒரு கட்சி சார்பா. அதே ரோட் ஷோ தாவேக்கா நான் சொல்றது கரூருக்குலாம் முன்னாடி கேட்டா கொடுக்க மாட்டீங்க. நான் கேக்குறேன், எல்லாரும் ஒரு மாதிரி நடத்துங்க. அதான் ஹைகோர்ட் சொல்லுது. அதான் நான் முன்னே சொன்னேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சார் ரூல்ஸ். இருந்தா நாங்க ஏங்க ஹைகோர்ட்டுக்கு போறோம்? ஹைகோர்ட் ஏங்க எஸ்ஓபி கேக்குது? கேட்டது ஹைகோர்ட். தாவேக்காவோட குற்றச்சாட்டை ஹைகோர்ட் ஏத்துக்கிட்டு ஆமா ஒருத்துக்கு ஒரு மாதிரி இருக்காதீங்க, ஒரே மாதிரி எஸ்ஓபி போடுங்கன்னு சொன்னது ஹைகோர்ட். இப்ப நீங்க இல்லன்னு சொன்னா ஹைகோர்ட் மறுக்கிறீங்க. சரி, நான் பதிவு செஞ்சு போடுறேன். இந்த நீங்க சொன்னதை நான் பதிவு செய்யறத. ரொம்ப முக்கியமான கேள்வி சார். அதாவது திமுக அதிமுக அவங்க என்ன கொள்கை பேசினாங்க, அவங்க என்ன கொள்கை தலைவர்களோ இல்ல அவங்களுடைய லெகசி, ஏடிஎம்கேயோட லெகசி, இது எல்லாம் தான் நீங்க காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. தாவேகாவுக்கு திமுக அதிமுக கிட்ட என்ன இருக்குதோ, அவங்க என்ன பேசுறாங்க அரசியல், அதே அரசியல் தான் தாவேகா பேசுது. என்ன வித்தியாசம் இருக்குது? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையே. இதுல என்ன முதன்மை சக்தி? நீங்க ஓகே, இந்தியாவின் தேச தந்தை யாருன்னு சொல்லுங்கண்ணே. மகாத்மா காந்தி. என்னண்ணே சுதந்திரம் வாங்கும்போது சொன்னதை இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது சொல்லுங்கண்ணே. வேற ஒண்ணும் இல்ல, அதான் அப்படிதான். சில விஷயங்கள்லாம் மாறாது. ஆனா களத்துல யார் அவரை மதிக்கிறாங்க மதிக்கலன்றது தான் கேள்வி. கொள்கை தலைவர்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கு. அந்த தலைவர்களை கொண்டாடுறீங்களே, அவங்க சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்கிறோம். அந்த தலைவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பெரியார் கடவுள் மறுப்பு எடுத்தாரு, இல்ல சுயமரியாதை எடுத்தாருன்னா இன்னைக்கு அந்த சுயமரியாதை இருக்கா? அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார்னா அண்ணா புகைப்படத்தை வச்சிருக்கீங்களே, இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி எல்லாரையும் ஒருதலை பட்ச சார்பாக நடத்துறீங்களா? ஒரு திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றுறதுக்கு இவ்வளவு அரசியல் பண்றீங்களே, இந்த இடத்துல ஜெயம் கொண்டான்ல மரகதலிங்கம் காணாம போயிருக்கு. ஏற்கனவே 2013 திருடப்பட்டு ஏதோ அது அதுவா திரும்ப இருந்து குற்ற உணர்ச்சியில வச்ச ஒரு லிங்கம் இன்னைக்கு காணும். எங்க போச்சு? காவல்துறையும் அறநிலைத்துறையும். திருப்பரங்குன்றத்துக்கு பேசுறீங்களே, ஏன் ஜெயம் கொண்டான் பேசல? இன்னைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்துல ரெனோவேட் பண்றேன்னு புராதான தூண்கள்லாம் உடைச்சு போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தர் அலிகேஷன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு ஏன் அறநிலைத்துறை பேசல? இப்ப உங்களுக்கு புரியுதா? கொள்கைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஏன் கொள்கை வந்து கடவுளுக்குள்ள போல மக்களுக்குள்ள போற. இங்க கடவுளை காப்பாத்துற அரசியல் நீங்க பண்ணாதீங்க. அந்த கடவுளுக்கு தெரியும் யாரை காப்பாத்திக்கணும், தன்னை காப்பாத்திக்கணும்னு. அந்த மக்களுக்கு அந்த தலைவர்கள் என்ன பேசுறாங்களோ அதை எப்ப செய்வீங்க? திமுக ஒரு ஊழல் கட்சி, ஓட்டு போடாதீங்கன்னு பெரியார் சொன்னாரு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அப்ப பெரியாரை கொண்டாடுற நாங்க என்ன சொல்லணும்? திமுக ஒரு ஊழல் கட்சி, ஓட்டு போடாதீங்கன்னு நாங்களும் சொல்றோம். பெரியார் சொன்னதை நாங்க சொல்றோம். பெரியார் சொன்னதுக்கு எதிராக செஞ்சவங்க நீங்களும் கொண்டாடுறீங்க. எப்படி? பெரியாரையே நீங்க முழுசா ஒண்ணும் எடுத்துக்கல. பெரியார்ல எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறோம். கரெக்ட்.
அந்த இடத்துல அவர் சொன்னது எல்லாமே வந்து இந்த திருக்குறளுக்கே ஒரு கதை சொல்லுவாங்க, உண்மையா பையன் தெரியல, புராதன கதை. திருக்குறளோட மொத்த அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கல, காலத்துக்கு ஏற்ப சிலதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப எல்லா நேரத்திலயும் எது அப்ளிகபிளா இருக்குமோ அதுல நம்ம மக்களுக்காக பேசுற அரசியல் எது பொருந்துமோ அதை பொருத்தி பாக்குறோம், அதை எடுத்து இல்ல. நாங்க ஏற்கனவே திமுக அதிமுகவுல பார்த்ததையே நீங்களும் பண்றீங்க அப்படின்னா இந்தியாவின் தேசத்தந்தை காந்தியடிகள் தான் என்னைக்கு மாறணும். அவங்க பண்ணலன்ற அவங்க எதற்கிட்ட புதுசா என்ன இருக்குது? புதுசா ஒண்ணுமே எதுக்குன்னு தண்ணியை காது வழியா குடிக்கணும். இங்க மக்கள் மேல அக்கறை தான் புதுசு, அது இல்ல இவங்க கிட்ட. எங்க கிட்ட அது இருக்கு. we cannot reinvent the wheel. வீல் இருக்கு, அதை ஒழுங்கா ஓட்டல, இல்ல பஞ்சர் போட்டிருக்கான், பஞ்சரா வச்சிருக்கான்னா முதல்ல பஞ்சர் போடு, ஒழுங்கான டிரைவர் கிட்ட கூட நல்லா ஓடும் வண்டி. இல்லங்க, நீங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தனித்து எதுவுமே கிடையாது. இல்ல ஆமா ஆமா, எல்லாத்தையும் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்ன்றீங்க, அங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு விளக்கம் இருக்கு. இல்ல விளக்கம் விடுங்க சார், எல்லாத்தையும் அங்கங்க பிச்சு பிச்சு கொஞ்சம் ஏதோ ஒரு கலவையா ஒரு மிக்ஸ்டா ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்கு சார் உங்க கட்சி. ஃப்ரூட் மிக்சர் பிடிக்காதா? எல்லா பழத்தையும் போட்ட பஞ்சாமிரத்தை தானே முருகருக்கே நாங்க அபிஷேகம் பண்றோம். அதுல என்ன நீங்க வாழைப்பழம் மட்டும் போடுவீங்களா? பஞ்சாமிர்தம் எல்லா நன்மையையும் சேர்த்துக்கணுங்க. அது என்னங்க, நீங்க ஒண்ணு நன்மை ஒண்ணு தீமைனா அந்த தீமையை வந்து ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டோன்றதுக்காக ஏத்துக்கணும் அவசியம் இல்லையா சார்? ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அதுதான் இன்னைக்கு மேடையில கேட்டாரு ஈரோட்ல, பா உங்களுக்கு எல்லாம் தெளிவு இருக்கா, கொள்கை எதிரியார் அரசு இருக்கு, எனக்கு அது போதும்பா. அந்த வார்த்தை எதுக்கு சொல்றாரு? எல்லாருக்கும் இந்த தெளிவு கொடுக்க முடியாது, முக்கியமா திமுக காரங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெளிவு இருக்காப்பா? வாக்காளர்களுக்கு இருக்கு. நான் அதுக்கு தான்ப்பா வந்தேன், உங்களுக்கு அதான் வந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரி, சிவாஜி கணேசனுக்கு இதை விட அதிகமா கூட்டம் கூடிச்சு, அவரால் வெற்றி பெற முடியவில்லை. சரி, திரு சிரஞ்சீவி அவர்களுக்கு பெரிய கூட்டம் கூடிச்சு, கடைசியில அரசியல் இல்ல இப்போ. சரி, கரெக்டா? அந்த மாதிரி கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் தான் உங்க கூட்டம், உங்களுக்கான கூட்டம், நாளை வாக்குகளாக மாறும்ன்ற ஒரு இதுல இருக்கீங்களா? ஒரு எப்படி சொல்றது, மிதமிஞ்சி ஒரு மகிழ்ச்சியில இருக்கீங்களோ? நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், இது போன்ற வாக்குகள் எல்லாம் கூட்டங்கள் எல்லாம் வாக்கா மாறாது தானே? நான் இதையும் சொல்றேன், என் தலைவர் சொன்னதுதான். உங்களுக்கு தான் தாவேகா பொருட்டு இல்லைல்ல, எதுக்கு இங்க இருந்து உருட்டுறீங்க? உங்களுக்கு அரசியல் இருக்கு, உங்க அரசியல் நீங்க பாருங்க. தாவேகாக தான் ஓட்டா மாறாது இல்லைங்க. போய் நீங்க வளர்ச்சியை பேசுங்க, ஆளுங்கட்சி வளர்ச்சியில பேசுங்க, எதிர்கட்சி அதுக்கான விமர்சனத்தை பேசுங்க. ஏன்பா எல்லாரும் வந்து தாவேகாவை பேசுறீங்க? அவரே கேட்டாரு. இப்ப நான் சொன்னல, அவர் எல்லாமே அவர் சொன்னதான் நான் பிரதிபலிக்கிறேன்னு. இதுக்கு இதை மேடையிலே சொன்னதால உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தான் பொருட்டு இல்லையாங்க நாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க சிவாஜி கணேசன் ஐயா மட்டும் பத்தி சொல்றீங்க. 9 நடிகர்கள் தமிழகத்துல ஐயா எம்ஜிஆருக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த 9 நடிகர்களையும் திமுக இழுத்துக்கல, திமுக மிரட்டல, உருட்டல, அரட்டல. இன்னைக்கு ஏன் தாவேகாவை பண்றாங்கன்னா மிரட்டல சார். யார் சார் மிரட்டு? இந்த விஜய் போய் மிரட்டிட முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? திமுக மிரட்டுதுன்றீங்க நீங்க. யார் மிரட்டுது? மிரட்டலன்னு தான் சொன்னேன். அன்னைக்கு மிரட்டலன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு மிரட்டுறீங்க நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றது நீங்க கேட்கல. இன்னைக்கு மிரண்டு போயிருக்கீங்கன்னு சொல்றேன். யார் மிரண்டு போனது? ஆட்சியாளர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னைக்காவது விஜய் பேரை சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது விஜய் பேரை சொல்லியிருக்காரா? வள்ளூர் கோட்டத்துல நடந்த ஒரு கேள்வி, ஒரு ஈவெண்ட்ல ஒரு வார்த்தையை முதல்வர் சொல்றாரு, அது துணை முதல்வர் சொல்றாங்க. புதுசா வந்த கட்சியா 2 வருஷத்துல ஆட்சியா, அந்த புதுசா வந்த கட்சி 2 வருஷத்துல ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்ன கட்சி யார் யாருன்னு ஒரு பட்டியல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அங்கிருந்து ஒரு தெளிவு எடுத்துக்கலாம். பேர சொல்லவே பயப்படுறீங்க. நான் சொல்றேன், அது பயம் கிடையாது. எதிரி கூட தனக்கான வலிமையான ஒரு எதிரியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. சந்தோஷம், ஓகேங்களா? கட்டமைங்க. நாம சொல்றேன், இது ஜனநாயகம். அண்ணன் துணை முதல்வருக்கு ஒரு ஓட்டு, முதல்வருக்கு ஒரு ஓட்டு, விஜய் சாருக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஒரு ஓட்டு. அந்த ஒரு ஓட்டு எத்தனை பேர் மனசுல இருக்கு, அது என்னவா பண்ணுன்றத 4 மாசம் தானே அந்த சஸ்பென்ஸ் உடைச்சிக்கலாம். இன்னைக்கு கூட நான் சொல்றது, ஏதாவது நல்லது செய்யுங்க, உள்ளபடி நல்லதா செய்யுங்க, மக்கள் நம்புவோம். இந்த எலெக்ஷன் இல்லாட்டியும் அடுத்த எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுப்பான். ஆனா நீங்க அப்படி பண்ணாம வரக்கூடிய கட்சிக்கு விரோதமான சாயங்கள் பூசுவதும் அந்த கட்சியை முடக்குவதும் மட்டுமே திட்டமா இருந்தா 1978 1989 என்ன நடந்ததோ அதான் நடக்கும். இல்ல சார், யார் சார் முடக்குனது இப்ப தாவேகாவை? இப்ப இல்ல, நான் சொன்னது 77 எம்ஜிஆர் ஐயாவை நீங்க சாயம் பூசுறீங்க, முடக்க பாத்தீங்க. உங்களை யார் முடக்குனது? இன்னைக்கு மக்கள் அன்னைக்கு 14 வருஷம் வெளில உட்கார வச்சாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு முடக்காதீங்க. அடுத்த எலெக்ஷன்லயாவது ஜனநாயகமா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். முடக்குனீங்கன்னா தாவேகா இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு அன்னைக்கு அஇஅதிமுக திமுக என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு தாவேகா திமுக பண்ணிட போகுது. அதனால ஜனநாயகமா இருங்க, ஜனநாயகமா எஸ்ஓபி போடுங்க, ஜனநாயகமா பெர்மிஷன் கொடுங்க, ஜனநாயகனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்றேன். அரசியல் மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய போர். சரிங்களா? கரூர் ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ல இருந்தே நாம கொஞ்சம் பின்வாங்கி அல்லது நீங்க ஒதுங்கிக்கோங்க, நீங்க மறுபடியும் வந்தால் சிக்கல் வரும், நீங்க வந்தாவே கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் விலகி நிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இது மிகப்பெரிய அரசியல் போர், மிகப்பெரிய கடல். இதுல நீந்தி கரை சேர முடியுமா? இந்த கடல்ன்றது நீங்க சொல்றது மக்களின் கடல்.
அந்த மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்காக நிக்கும்போது, ஒருத்தருக்காக வரும்போது, அந்த கடல் அவங்கள மேலோங்க செய்யும்ன்றது தான் பாயிண்ட். அதை தான் நான் மக்களாட்சியின் மனசாட்சி, த டெமோக்ராட்டிக் கன்சென்ஸ்னு சொல்றேன். அந்த மக்களின் அலை, அந்த கடலின் அலை யாருக்கு சார்பா இருக்கு? அது தாவேக்காக்கு சார்பா இருக்குன்னு தான் நான் கிளைம் பண்றேன். அதை பலுப்படுத்தணும்னு தான் இப்ப காலத்தின் தேவைன்னு சொல்றேன். இன்னைக்கு விட்டோம்னா அடுத்த 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுற இந்த பிளாட்ஃபார்ம் கூட இருக்காது. நம்ம வெறும் ஆல்ரெடி ஒரு கன்சம்ஷன் எக்கானமியா இருக்கும். நமக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கான திட்டமும் இல்லை. தமிழகத்திற்கு நான் டாக்ஸ் ரெவன்யூ பத்தி அதான் சொன்ன ஒரு ஐடியாவுமே இல்லை. இங்க இப்படி போச்சுன்னா அடுத்த இடம் இருக்காது. இங்க இவங்களுக்கு வழி தெரியலன்னும் போது வேற ஆள் வந்துதானே ஆகணும்ன்றான். அப்ப அந்த கடலும் அந்த கடலில் வரக்கூடிய அலையும் இந்த மக்களும் மக்களின் மன அலையும் தாவேக்கா ஆதரிக்கிறதுக்கு காரணம் இது. அவங்க ஆதரிக்கும் போது எதிர்க்கிறதுக்கு நம்ம யாருன்னு கேட்கிறேன். இந்த அரசியல் போர்ல விஜயால டஃப் கொடுத்து களமாட முடியுமா? மோதி பார்க்க முடியுமா? ஜெயிக்கவே முடியும். ஜெயிக்க முடியும். ஏன்னா இது மக்கள் சக்தி. இந்த மக்கள் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு, அவங்களுக்கு தான் வரவேற்பு. அந்த மக்களின் வரவேற்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால தான் ஒரு ஆஸ்பிரண்ட்டை கூட நீங்க இவ்வளவு பெரிய ஊடகங்களை கூப்பிட்டு பேசுறீங்க. ஏன்னா அந்த மக்களின் அலை அந்த தலைவர் பக்கம், அந்த தலைவர் என்னோட நின்ன ஒரு புகைப்படத்தை பார்த்ததால. தாவேக்கா வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன விஷயம்லாம் இது விஜய் அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னால அவரா பேசுற வரைக்கும் இதெல்லாம் நம்ப முடியல. செய்யும் போது பாப்பீங்க. ஓ, அதிகாரம் வந்தாதான் செய்வோம். அதிகாரம் வந்தாதான் நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். அடிப்படையில் இருக்கிற மக்கள் வாழ்வாதார பிரச்சனையில இருந்து உயிர் காக்கும் பிரச்சனை வரைக்கும் தீர்வு கொடுத்துட்டு இல்ல சார். விஜய் கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. செஞ்சுட்டு இருக்காரு. அதை கூட அவர் பேசினது இல்ல. என்னைக்காவது உணவகத்தையோ விழியகத்தையோ குறுகியகத்தையோ பேசியிருக்காரு. வலது கையில இன்னைக்கு படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல இருந்து பாஸ் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு மெரிட்ல மரியாதையில இருந்து இன்னைக்கு புதுசா படிக்கிறவங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்காவது பேசியிருக்காரு. அவர் பேசுற கம்மின்னு செய்யறது ஜாஸ்தி. அதனால இந்த திட்டங்களும் அவர் மனசுல இருக்கு. அது சொல்லி கேட்ட வந்த ஒருத்தன் சொல்றதே இவ்வளவு பார்க்க முடியுதுன்னா செய்யும் போது பாரு. இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் திரு விஜய் அவர்கள் மனசுல இருக்கிறது அவருடைய செயல்பாட்டு வரைவுல இருக்குதுன்றீங்க. பார்க்கலாம் மக்கள் நம்புறாங்களான்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஆனந்தஜித். வாய்ப்புக்கு நன்றி அண்ணா.